ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா. சுவாமி உடையவர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்தரிதராணி நாயமேனே அஸ்மத்குரோர் भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते वकुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधाह्वयभट्टनादम् श्री भक्तिसार कुलशेखर योगी वाहन भक्तांग्रेणु परकाल यतीन्द्र विश्रान श्रीमत्परांकुशमुनिं प्रणतोस्मि नित्यं वपः परिमलोत्संग वासितादर पल्लवं मुखं वरदराजस्य मन्दस्मितमुपास्महे अत्तियूरान् पुल्लयूर्वान् अनिमणियन् तुतिसेर् नागत्तिन् मेल् तुयिल्वान् முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் விரான் கௌண்டின்ய வம்சகல சாம்புதி ஜாத சோமம் ஸ்ரீ பார்த்த சூத தனயம் தமனுவிரதம் ச தஸ்மாதவாப்த நிகிலார்த்த சமூக குஹ்யம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்யமகம் பஜாமி கோலாகலதயா பாத்திரம் மாதுரீரமணம் பிரபும் பக்தப்ரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் வரதராஜ பகவான் கி ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. பூமி அப்படிங்கிறது இந்த அண்டத்துக்கே ஒரு கோவிலா இருக்கு. பூமி தான் கோவில். ஒரு வீடு அப்படின்னு நம்ம கட்டினோமானா அதுல பெருமாளுக்குன்னு ஒரு பூஜா அறை, ஒரு கர்ப்பகிரகம், ஒரு கோவிலாழ்வார் அப்படின்னு நம்ம அமைக்கிறோம் இல்லையா. உண்மையா பாகவதாளா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், முதல்ல வீடு கட்டுறேன்னு சொன்னாலே பெருமாளுக்கு எந்த இடம், அவருக்கு எங்க அறை அப்படின்னு கட்டிவிட்டு தான் அதை சுற்றி தான் அப்புறம் மிச்சதெல்லாம் செய்வான். இது படுக்கறை, இது தளிகை பண்ற மடப்பள்ளி, இது ஒரு ஹால் அப்படின்லாம் நம்ம போட்டு கட்டுறோம் இல்லையா. முதல்ல நம்ம பெருமாள் ஏழை பண்ணிட்டு போகிறோமே, அந்த பெருமாளுக்கு இடம் எது அதை பார்த்துட்டு தான் மிச்சம்லாம் கட்டணும். பாகவதனார் தான் பெருமாளுக்காக தான் வீடே கட்டுவோம். அது மாதிரி இந்த அண்டத்தை படைக்கச்சேவே இந்த அண்டத்துக்கு ஒரு கோவில் வேணுமே அப்படின்னா அது எதிராக கோவில் தான், நம்ம பூமி தான் கோவில். இந்த பூமி தான் கோவில்ன்றது பெருசு இல்லை. அதுக்கு அடுத்து என்னன்னா பூமிக்கு எது கோவில், பூமி மொத்தத்துக்கு சேர்த்தா அதுக்கு ஒரு கோவில் இருக்கணும் இல்லையா. அப்படின்னா பாரத தேசம், இந்த பாரத தேசத்தையும் கோவில் எதிரான திவ்ய தேசங்கள், அங்கங்கே திவ்ய தேசங்கள் இருக்கே, ஒவ்வொன்றும் பாரத தேசத்துக்கு கோவில்கள். இதுலேயே சேர சோழ பாண்டிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சோழ நாட்டு திருப்பதிகள், பாண்டிய நாட்டு திருப்பதிகள், சேர நாட்டு திருப்பதிகள், தொண்டை மண்டல திருப்பதிகள் அப்படின்னா நடுநாட்டு திருப்பதி, வடநாட்டு திருப்பதின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. 106 திவ்ய தேசங்களையும் அதில் எடுத்தோமானா பாண்டிய நாட்டுக்கு ஒரு கோவில், மொத்தத்துக்கு ஒரு பிரதான கோவில் எதிரான அழகர் கோவில் ஆகிய திருமாலிருஞ்சோலை. அவர் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு கோவில் வேணும் அப்படின்னு கேட்டால் சோழ நாடு பூரத்துக்கு ஒரு திவ்ய தேசமாக அமையிறது ஸ்ரீரங்கம் திருக்கோவில். அது மாதிரி தொண்டை மண்டலத்துக்கு பூரத்துக்கும் பிரதானமான திவ்ய தேசம் அப்படின்னு எடுத்தால் கோவில்னு எடுத்தால் காஞ்சிபுரம்.
இங்கே தேவப்பெருமாளுடைய சன்னதி. நடுநாடு 2 திருப்பதி இருக்கு இல்லையா, திருவேந்திரபுரமும் நம்ம திருக்கோவிலூரும். அதுக்கு அந்த 2த்துக்கும் அந்த நடுநாட்டுக்கு கோவில் எது அப்படின்னு கேட்டால் திருக்கோவிலூர். வட இந்திய திருப்பதிகள் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு கோவில்னு சொன்னால் வட திருவேங்கடம் திருப்பதி. அப்படி அந்தந்த நாட்டுக்கு முதல்ல அண்டத்துக்கு நம்ம நம்ம பூமி தான் கோவில். பூமியில பாரத தேசம்தான் கோவில். பாரத தேசத்திலையும் அந்தந்த நாடுகளுக்கு சின்ன சின்ன தேசங்களுக்கும் தனித்தனியா ஒரு பிரதான கோவில் இருக்கு. மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துக்கு ஒரு கோவில்னா அதுதான் பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறோம். இருந்த போதிலும் நம்ம ராமானுஜருடையதான சித்தாந்தப்படி இத்தனை திவ்ய தேசங்கள் இருந்தாலும் பிரதானமாக 4 திவ்ய தேசத்தை முக்கியமாக சொல்கிறோம். கோவில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் அப்படின்னு 4 திருப்பதிகள் பிரதானம். கோவில்னா ஸ்ரீரங்கம், திருமலைனா திருவேங்கடமலை, பெருமாள் கோவில்ன்றது பிரசித்த நம்ம காஞ்சிபுரம், திருநாராயணபுரம் மேல்கோட்டை. ரங்கநாதருக்கு மேற்கு திக்கில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு மேல்கோட்டைன்னு பேர். அவருக்கு கீழக்கோட்டை எதிரான ரங்கநாத பெருமாளுடைய கீழ்கோட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னா திருக்கண்டபுரம். வடக்கு கோட்டை எது அப்படின்னு கேட்டால் வடக்கு கோட்டை திருவேங்கடமலை. தெற்கு கோட்டை எதிரான திருமாலிருஞ்சோலை அழகர் மலை. ஆக 4 பக்கம் 4 கோட்டை. ஒரு ராஜானா 4 பக்கம் 4 திக்குக்கும் கோட்டை இருக்கணுமே அப்படின்னா 4 திக்குக்கும் ரங்கராஜனுக்கு ஸ்ரீரங்கநாதனுக்கு கோட்டை இருக்கு. அதுல ஒவ்வொரு திக்கிலையும் பிரதானமாக மேல்கோட்டை மேற்கு பக்கமும், கிழக்கு கோட்டை கீழக்கோட்டைன்னு பேரு திருக்கண்டபுரத்துக்கும், அப்போ வடக்கு கோட்டைன்னு திருவேங்கடத்துக்கும், தெற்கு கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது திருமாலிருஞ்சோலை. இப்படியாக 4 திக்கிலையுமாக ரங்கநாதனுக்கு 4 கோட்டை பிரதானமாக இருக்கு. அது திருவேங்கடம் வருதே தவிர இந்த 4 கோட்டையில காஞ்சிபுரம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். காஞ்சிபுரம் ராமானுஜருக்கு உயிரான திவ்ய தேசம். ஆரம்பத்தில் சகல வேதாந்தங்களுக்கும் இருப்பிடமா தனக்கு கிடைச்ச ஞானமே இங்கே தான். ஒன்று திருக்கட்சி நம்பிகள் மூலமா விசிஷ்டாத்வைத ஞானம் கிடைச்சது. அத்வைத ஞானம் யாதவ பிரகாசர் திருப்புக்குழியில் இருந்தார். அவர் அத்வைத சிம்மாசன பீடாதிபதியாக இருந்தார். ஆதிசங்கருடையதான பரம்பரையில் வந்த ஒரு சன்னியாசியாக இருந்தார். அவர்கிட்டேருந்து அத்வைத சித்தாந்த வேதாந்தம்லாம் கிடைச்சது. பூர்வபட்சம் சித்தாந்தமா நம்ம சம்பிரதாயத்துக்கு வேண்டிய வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தது யாருடானா முதல்ல அடிப்படையில் நம்ம திருக்கட்சி நம்பிகள் தான் சொல்ல போனோம். அவர்கிட்ட தான் பகவத் விஷயம் கேட்டு கேட்டு ஆழ்வாருடைய ஹிருதயங்களை கேட்டு 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 அதில் தான் ஊறி போனார். அப்புறமா அவருக்கு வேதாந்த சூத்திர கிரந்தங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சோம். விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் பண்ண முடிஞ்சது. அப்படிங்கிறச்ச அடிப்படை எது அப்படின்னா சுவாமி எம்பெருமானாருக்கும் அடிப்படை இந்த காஞ்சிபுரம் தானே. இங்கே தானே இருந்தது. தேவப்பெருமாளுடைய கைங்கரிய ஜல கைங்கரியம் தானே, தீர்த்த கைங்கரியம் தானே பண்ணிட்டு இருந்தார் சாலை கிணத்துலேருந்து. அதனால காஞ்சிபுரம் முக்கியமான ஒரு திவ்ய தேசம். மொத்த பூமிக்கும் பூமி பிராட்டின்னு நம்ம சொல்கிறோம், அதி தேவதை. அந்த பூமி பிராட்டிக்கு பலவேறு பூஷணங்கள் போட்டுருக்கா. அவர் பொம்மநாட்டின்னா பூஷணங்கள்லாம் பூஷிச்சுருக்கணும். நல்ல அழகான சிந்தூரம் திலகம் விட்டுருக்கணும், திருமண் காப்பு, நெத்தி சுட்டி, சூரிய பிரபை, சந்திர பிரபை, ஜடவில்லை, அப்புறம் ராக்குடி, கடைசியில் குஞ்சலம்லாம் வச்சு பின்னிக்கிறா இல்லையா, ஜடை அலங்காரம், கழுத்துக்கு கல்லட்டிகை, மாங்காய் மாலை, முத்து மாலை, காசிக்காமணி மாலை, நெல்லிக்காய் மாலை அப்படின்னு பல்வேறு மாலைகள், பவழ மாலை போன்ற மாலைகள் போட்டுருக்கா. தோளில் தோள்விளை, கைக்கு கங்கணம், விரலுக்கு மோதிரம், இடுப்பில் காஞ்சி, காலில் நூபுரம் எல்லாம் தரிச்சிருக்கா. திருமங்கல்யம் பிரதானம். இந்த பூமி பிராட்டிக்கு போட்ட திருமங்கல்யம் எது அப்படின்னா அணிபுதுவை பைங்கமலர் தண்டறியல் பட்டர் வீரான் கோதை சொன்ன அப்படின்னு ஆண்டாள் சொல்றது போல ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் திருமங்கல்யமா. இந்த பூமி பிராட்டிக்கு போட்ட திருமங்கல்யம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதே பூமி பிராட்டிக்கு போட்டதான இடுப்புல காஞ்சி அப்படின்னு ஒரு பூஷணம் போடுவா. அந்த இடுப்புல போட்டுக்கிற பூஷணமான காஞ்சி எதிரான இந்த காஞ்சிபுரம். அப்போ பூமி பிராட்டியினுடைய இடுப்பு பிரதேசம் இது. அப்பேற்பட்டது இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறச்சு வேறுபட்ட விசேஷம். மணிமேகலைன்னு சொல்லுவாங்க, இடுவில் போடுற காஞ்சி. அந்த பூமி பிராட்டிக்கு காஞ்சியை போல ஒரு பூஷணம் போல அமைஞ்சது நம்ம காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். காஞ்சி அப்படிங்கிறதுக்கு பூஷணம், இடுப்பில் போடுற பூஷணம்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்னன்னா கஹா அப்படிங்கிற கம் பிரம்மா. க எதை குறிக்கிறதுனால பிரம்மாவை குறிக்கிறது. அவரால் அஞ்சிதமான பூமி. அஞ்சிதம்னா அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை யாகத்தினால ஆராதனம் பண்ண இடம். அதனால இதுக்கு காஞ்சி. பிரம்மா இங்க அஞ்சிதம் பகவானை ஆராதிச்சதுனால இதுக்கு காஞ்சின்னு ஒரு பேர் வந்தது. பிரம்மதேவன் தான் இங்கே பெரிய யஜ்ஞ மகோத்சவம் நடத்தினார். அதில் தான்
இந்த வரதராஜர் யக்ஞ அந்த யாக குண்டத்திலேருந்தே வபாஹோம குண்டத்திலேருந்தே வெளியில் தோன்றினார் அப்படின்னு. அதனால வரதராஜ பெருமாள் கிட்ட போய் அவர் முகத்தை போய் முகந்து பார்த்தோமானா என்ன வாசனை வரும் அப்படின்னா அந்த வபாஹோம வாசனை வரும். ஹோமத்தில் நெய்யெல்லாம் சேர்த்து எல்லாம் அவிர்வாகங்கள்லாம் சேர்த்து அதுலேருந்து வர ஒரு வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை எப்பயுமே நம்ம வரதராஜ பெருமாள் தேவ பெருமாளுக்கு முகத்தில் வீசணும். அதில் வபா பரிமளோத்சங்க வாசிதாதர பல்லவம் அப்படின்னு அவருடைய தியான சுகம். அந்த முகத்தை வரதராஜருடைய முகத்தை அதுலேருந்து வர பரிமளம் யஜ்ஞ மகோத்சவ பரிமளம், அந்த பரிமளம் வீசக்கூடியதான அந்த முகத்தை நம்ம தியானம் பண்ணுவோம் அப்படின்னு வரதராஜருடையதான தியானத்தில் அழகான கண்ணுடைய அவரை தியானம் பண்ணுவோம், அழகான மூக்குடைய வரதராஜரை தியானம் பண்ணுவோம், அழகான சிரிப்புடைய வரதராஜரை தியானம் பண்ணுவோம், அழகான கன்னம், அழகான காது, அழகான விசாலமான மார்புன்னு இப்படி சொல்ல வேண்டியிருக்க அவருடைய வாயிலேருந்து என்ன பரிமளம் வரும்டான்னா அந்த ஹோம பரிமளம் வரும். அப்பேற்பட்ட அந்த முகத்தை நம்ம உபாஸ்மயே தியானம் பண்ணுவோம் அப்படின்னு இவருடைய தியான ஸ்லோகமே இப்படி அமையிறது. அப்படி ஒரு வபாஹோமம் பிரம்மா பண்ணதான ஹோமத்திலேருந்து தோன்றினவர், யஜ்ஞகுண்டத்திலேருந்து தோன்றினவர். அதெல்லாம் முகம்லாம் உடம்பெல்லாம் போட்டு போட்டா இருக்கும். அந்த நெருப்புலேருந்து தோன்றினால நெருப்பு வடு. எப்படி பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு ஸ்ரீ திருவல்லிக்கேணி போனால் அங்கே முகம்பூரா போட்டு போட்டா இருக்கும். அது எல்லாம் என்னடான்னா பீஷ்மாச்சாரியர் மகாபாரத யுத்தத்தை அடித்த அம்பு பட்ட காயம். அந்த வடு எப்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு இருக்கோ அது மாதிரி இங்கே என்னடான்னா இவருக்கு ஹோம குண்டத்திலேருந்து தோன்றதால அந்த ஹோமத்தினுடைய வடுக்கள் இருக்கு இல்லையா உடம்புல, அந்த வடு தான் அந்த தீப்பட்டதான அந்த வடுக்கள் தான் இங்கே இருக்கு முகத்து வரதராஜன். அதனால் அவர் முகத்திலேருந்து வர வாசனையும் இதுதான் இருக்குமா. அதனால முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மித முக உபாஸ்மகே அப்படி ஜில்லுன்னு அந்த யஜ்ஞ பரிமளம் வீசும்படியான முகம். அதில் வேற ஒரு மந்தஹாசம், வேற ஒரு சிரிச்ச முகம். கிட்ட போய் பார்த்தா தான் அந்த சிரிச்ச முகம் அழகு தெரியும். பார்த்தசாரதிக்கு கிட்ட போய் சேவிக்கிச்சதான் அந்த சிரிக்கிற அழகு தெரியும். வரதராஜ பெருமாளுக்கும் தேவ பெருமாளுக்கும் கிட்ட போய் சேவிக்கிச்சதான் அந்த சிரிப்பு அழகு தெரியும். மூலவருக்கு கேட்கவே வேண்டாம். மூலவர் பெருமாளை போய் சேவிச்சா நல்ல குழந்தையாட்டம் சிரிப்பார், பிரசன்னமாக சிரிச்ச முகமாக இருப்பார். உற்சவரத்தை கிட்ட போய் சேவிக்கிச்சதான் தெரியும். அவர் தூரத்துலேருந்தே மலைக்கு ஏறி போச்சு, தூரத்துலேருந்தே சேவையை அரைச்சவே முகம் நல்ல சிரிச்ச முகம் தெரியும். ஆனால் உற்சவர் இருக்காரே தேவ பெருமாள், இவருக்கு என்னடானா அவருடைய கிட்ட போனாதான் அந்த முகத்தினுடைய அழகு சிரிப்பழகெல்லாம் தெரியும். அந்த மந்தஸ்மிதம் உபாசனை, அந்த சிரிப்பழகம், அந்த ஹோமத்தினுடைய வாசனை வரக்கூடிய அந்த முகத்தையும் நம்ம தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது வேறுபட்ட விசேஷம். இந்த பெருமாள் இங்கே பிரம்மாவால் ஆராதனம் பண்ணப்பட்ட யஜ்ஞ மகோத்சவத்தில் தோன்றின பெருமாள். அப்போ உற்சவரே தோன்றினவர். அநேகமாக திவ்ய தேசங்களில் மூலவர்லாம் தோன்றினவராக இருப்பார். சாலக்கிராம விக்கிரகமாக மூர்த்தியாக தோன்றியிருப்பார். உற்சவரை எப்பயோ உற்சவர் யாராவது பிரதிஷ்டை பண்ணியிருப்பார். ஆனால் ஸ்ரீரங்கத்திலேயோ திருவேங்கடத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ மேல்கோட்டையிலையோ இதெல்லாம் உற்சவர் உள்பட ஸ்வயம்பூதம் தோன்றினவாதாய் வாழலாம். அப்படிங்கிறதுனால யஜ்ஞகுண்டத்திலேருந்து அப்படியே ஆவிர் பவிச்ச பெருமாள் தான் நம்ம தேவ பெருமாள் அப்படின்னு. இங்கே ஓடக்கூடிய நதி ஒரு காலத்தில் ஓடினது, இப்போ நதியெலாம் இதை துண்டு போயிடுது. அது பேர் வேகவதி அல்லது சரஸ்வதி அப்படின்னு அந்த நதிக்கு பேர். வேகவதி நதி, சரஸ்வதி நதி அப்படின்னு சொல்கிறோம். அதை அந்த சரஸ்வதி நதியாகிய வேகவதி நதியினுடையதான வடக்கரையில் புண்ணியகோட்டி விமானத்தினுடையதான அடியில் வரதராஜ பெருமாள் எழுந்தொழியிருக்கார் அப்படின்னு. இந்த தேவப்பெருமாளுடைய சந்நிதியினுடையதான வாயு மூலை இருக்கு இல்லையா, வடமேற்கு மூலை வாயு மூலைன்னு சொல்லுவாள். அந்த வடமேற்கு மூலையில் ஒரு பெரிய புத்து இருக்கு. அந்த புத்துல சாட்சாத் ஆதிசேஷனே நாகராஜனே அதுலேருந்து தோன்றி வரதராஜரை சேவிக்க வந்தார் அப்படின்னு இருக்கு. அதனால அங்கே ஏற்படுத்தினதான குண்டம் இருக்கு இல்லையா, அந்த குண்டத்துக்கும் அனந்த சரஸ்ன்னு பேர் இருக்கும். இங்கே வரதராஜருடைய குளம் இருக்கே அதுக்கு அனந்த சரஸ்ன்னு பேர். அனந்த சரஸ்னா ஆதிசேஷன், அனந்தன்னா ஆதிசேஷன் அவராலேயே ஏற்பட்ட குளம் அப்படிங்கிறதுனால இப்பேற்பட்டதான அனந்த சரசு உடையதும் புண்ணியகோட்டி விமானத்துக்கு அடியில் எம்பெருமான் எழுந்தருளிருக்கார். ஆச்சரியமான ஒரு சேவை. இங்கே இந்த இதில் ஸ்நானம் பண்ணாலே, இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணாலே சர்வ பாபக்ஷயகரம்னு சொல்கிறார். எல்லா பாபங்களையும் பொசுக்கக்கூடியது இந்த தீர்த்தம் அப்படின்னு. அதோடு இல்லாத இங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டான்னா இந்த குளத்தில் அவனுக்கு இதே ஜென்மாவில் வைகுண்டம் கிடச்சிடும் அப்படின்லாம் இங்கே புராணம் சொல்கிறது. இந்த இடத்துலேயே கோவிலையே சுற்றி பிராகாரத்தில் வரைச்சவே ஆதி வராக பெருமாள் எழுந்தொழிருக்கார். அந்த வராக பெருமாளும் முதல்ல இருந்திருக்கார். வரதராஜர் எப்போ தோன்றாரோ அதுக்கு முன்னாடிலேருந்து
எப்படி திருமலையில ஸ்ரீனிவாச பெருமாள் தோன்றதுக்கு முன்னாடி, திருவேங்கடமுடையார் தோன்றதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த பெருமாள் வராக பெருமாள் தான். இன்னைக்கு அந்த குளத்தாங்கரையிலே இருக்கார் இல்லையா சுவாமி புஷ்கரணியில், அவருக்கு திருவாராதனமானத்துக்கு அப்புறமா தான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே ஆகும். ஏன்னா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே அண்ணா அப்படின்னு சொல்லுவா அந்த வராக பெருமாளை. அது மாதிரி இங்கேயும் ஆதி வராகன் எழுந்தருளி இருக்கார் நம்ம காஞ்சி வரதராஜர் கோவில்லையே அப்படிங்கிறது. அந்த ஆதிசேஷனே பாதாளத்திலேருந்து இந்த பூமியில் வந்து வரதராஜ பெருமாளை சேவிக்கணும்னு வந்து அந்த குளத்தாங்கரை வழியாக வந்ததுனால தான் அந்த புஷ்கரணிக்கும் அனந்த சரஸ்வதி ஏற்பட்டது அப்படின்லாம் புராணங்களில் ஆரம்பத்தே இந்த கோவிலுடைய மகாத்மியம் சொல்லப்படும். இதோடு இல்லாத இந்த பூமியிலேயே சப்த மோட்சபுரின்னு இருக்கு, 7 முக்தி தரும் நகர். வேதாந்த தேசிகர் கூட சொல்றார், முக்தி தரும் நகரேழுள் முக்கியமாம் கட்சி தனில் அப்படின்னு வரதராஜனை பாடச்சே சொல்றார். அப்போ முக்தி தரும் நகர் 7, பாரத தேசத்தில் 7 நகரங்கள் இருக்கு. அதில் எந்த உயிர் போயிட்டாலும், எந்த ஜீவராசிக்கு உயிர் போயிட்டாலும் நேர வைகுண்டம் கிடைக்கும். தனியாக வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த அந்த க்ஷேத்திரத்தை போய் உயிரை விட்டானாலே அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிறது. அது மொத்தம் 7 க்ஷேத்திரம் இருக்குது. அதில் முதல் க்ஷேத்திரம் அயோத்தியா, ராமர் அவதாரம் பண்ண திரு அயோத்தி. அயோத்தியா, மதுரா, மாயா. அடுத்தது கண்ணன் அவதாரம் பண்ண மதுரை, வடமதுரை. மாயா அப்படிங்கிறது இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஹரித்வார க்ஷேத்திரம். பத்ரிகாசிரமம் போனோம்னா ஹரித்வாரம் தாண்டி தான் போகணும். அந்த ஹரித்வார க்ஷேத்திரத்துக்கே இருக்கு மாயா க்ஷேத்திரம்னு பேர். அதுவும் முக்தி தரும் நகரேழில் ஒன்று. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, எல்லாருக்கும் தெரியும் வாராணசி அப்படின்னு பேர். கங்கா தீரத்தில் இருக்கக்கூடிய காசி க்ஷேத்திரம். உண்மையாக பார்த்தா காசி க்ஷேத்திரத்தை எல்லாரும் என்ன நினைப்பான்னா, காசி விஸ்வநாதர் இருக்கிறதுனால அது சிவக்ஷேத்திரமாக்கும்னு நினைப்பா. இப்போ காஞ்சிபுரத்தையும் நிறைய பேர் சிவக்ஷேத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிறதுனால இது சிவக்ஷேத்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இங்கே சிவபெருமான் வந்து தபசு பண்ணி பெருமாளை பிரத்யட்சமாக பார்த்த இடம். ஏக ஆமரம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மாமரம், ஒத்த மாமரம் இருந்தது. அதுக்கு அடியில் கைலாசத்துலேருந்து சிவபெருமான் வந்து இருந்து தபசு பண்ணி நம்ம பெருமாளை பிரத்யட்சமாக பார்த்த இடம். அதுவும் இங்கேயே இருக்கக்கூடியதான பரமேஸ்வர விண்ணகரம்னு ஒரு வைகுண்ட பெருமாள் இருக்காரு. அந்த பரமேஸ்வர விண்ணகர பெருமாளை பிரத்யட்சமாக பார்த்தார் அப்படின்னு எங்கள் சரித்திரம். ஏகாம்பரேஸ்வரர் வந்தவர் தான். சிவன் என்றைக்குமே பின்னாடி வந்திருப்பார், முன்னாடி விஷ்ணு க்ஷேத்திரம் தான். தில்லையில் போனால் கூட, திருச்சித்திரகூடத்தில் போனால் கூட முதல்லயே கோவிந்தராஜ பெருமாள் இருந்தார். வந்தவர் தான் நடராஜர். பெருமாள் சாநித்தியமாக இருக்காருன்னு தெரிஞ்சா சிவன் அங்கே வந்துடுவார், தபசு பண்ணி பெருமாளை பிரத்யட்சமாக பார்க்கணும்னு. அதில் காசியும் காஞ்சியோ எல்லாமே நமக்கு சிவக்ஷேத்திரம் இல்லை. அங்கே காசியில் பிந்து மகர்ஷி தபசு பண்ணி மாதவ பெருமாளை பிரத்யட்சமாக பார்த்தார். இன்னைக்கு அந்த கோவில் இருக்குது, பிந்து மாதவர் கோவில் அப்படின்னு இருக்கு. அந்த பிந்து மாதவர் தான் முதல்ல போய் சேவிக்கணும். காசி வைஷ்ணவ க்ஷேத்திரம் தான். சில பேர் தெரியாத அது சிவக்ஷேத்திரம், நம்மளாம் போகக்கூடாது அப்படின்வா. கங்கையே பகவானுடைய திருவிக்கிரமனுடைய பாத தீர்த்தம் தானே. அப்போ கங்கால ஸ்நானம் பண்ணணும். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கழிவினை களைந்திட இருக்கும் கங்கையின் கரைமேல் கைதொட நின்ற கண்டம் என்னும் கடிநகரே அப்படின்னு பெரியாழ்வார் கங்கையை பற்றி 10 பாசுரத்தையும் பாடுறார். திரு கண்டம் என்னும் கடிநகர் திவ்ய தேசத்தை. கங்கைங்கிறது விஷ்ணு பாதோத்பவா கங்கான்னு பாகவத புராணம் சொல்லுது. விஷ்ணுடைய பாதார விந்தத்திலேருந்து உண்டான தீர்த்தம். அதில் காசியில் கங்கையை போய் ஸ்நானம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அங்கே க்ஷேத்திரத்தில் முதல்ல ஏற்பட்டதான பெருமாள் மாதவ பெருமாள், பிந்து மாதவர்னு இன்னைக்கு இருக்கு கோவில். ஆனால் என்றைக்குமே அதை அடக்கிட்டு இவா கோவிலை பெருசாக கட்டிட்டு பெரிய பிரகாதி ஆக்கிடுவா. காசி விஸ்வநாதர், காஞ்சி போனால் ஏகாம்பரேஸ்வரர் அல்லது காமாட்சி அப்படின்னும், மதுரையில் போனால் அழகரை விட்டுருவா மீனாட்சின்வா. இப்படியே சைவர்கள் பொதுவாக விஸ்தாரப்படுத்தி தங்களுடைய க்ஷேத்திரம் போல காண்பிச்சு பால தவிர பந்தவா தான் இவாள்லாம். முன்னாடியிலேருந்து இருக்கிறவர் அங்கே அழகர் இருக்கார். மதுரையில் கூடல் அழகர், கள்ளழகர் 2 பேர் இருக்கார். காஞ்சிபுரம் வந்தால் முன்னாடியிலேருந்து வரதராஜர்லேருந்து ஆரம்பிச்சு இங்கே இவ்வளோ திவ்யதேச பெருமாள் இருக்கார். அது எல்லா இடத்துலையும் அவள் தங்களுடைய க்ஷேத்திரம் மாதிரி மாற்றிடுவா. அது மாதிரி காசியிலையும், காசியில் பிந்து மாதவ பெருமாள் கோவிலும் கங்கா ஸ்நானமும் முக்கியங்க. வைஷ்ணவா போகணும். விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் போக மாட்டோமே தவிர பிந்து மாதவரை சேவிக்க போனோம். மூலமூர்த்தியே அவர் தான். அந்த காசியும் முக்தி தரும் நகரேழில் ஒன்று. அது காசி, காஞ்சி, அடுத்தது காஞ்சிபுரம். புராணத்தே சொல்றார், காஞ்சிபுரமும் முக்தி தரக்கூடியதான க்ஷேத்திரம். ஒரு நாய், கழுத, பன்னி போன்ற எந்த மிருகங்கள் செத்தாலும், பறவைகள் செத்தா கூட அது அத்தனைக்கு வைகுண்டம் கிடைக்குமா காஞ்சிபுரம் இந்த வட்டாரத்துக்கூட.
அதாவது எந்த ஊரில் பிறந்து எங்கெங்கே சுற்றினாலும் கடைசியில் இந்த முக்தி தரும் நகரில் ஏதோ ஒரு க்ஷேத்திரத்தில் வந்து உட்காந்துட்டாலும் அவனுக்கு வைகுண்டமே கிடச்சிடும். முதல்ல அயோத்தியா, அடுத்தது மதுரா, அதுக்கு அடுத்தது ஹரித்வாரம், காசி, அடுத்தது காஞ்சி, அடுத்தது அவந்திகா அப்படின்னு கண்ணபிரான் சாந்திபனி அப்படிங்கிற குரு கிட்ட போய் பாடசாலையில் படித்த இடம் உஜ்ஜைன் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அங்கேயும் போனேன்னா உடனே பார்த்தா மகாகாளேஸ்வரர் அப்படின்னு பெருசாக கோவிலை கட்டி சிவன் கோவில் பிரத்யாவதியாக கொண்டு வந்துட்டார் பிரசித்தமாக. ஆனால் அது கிருஷ்ணன் பாடசாலையில் படித்த இடமா இருக்கிறதால கிருஷ்ண க்ஷேத்திரம் தான். அது விஷ்ணு க்ஷேத்திரம் தான் எல்லாமே சொல்ல போனான். அப்பேற்பட்டதான அவந்திங்கிறது உஜ்ஜைன். அதுக்கு அடுத்தது புரி, துவாரவதி செய்த சத்தைதா மோட்சதாயிக்காக துவாரகை கண்ணன் அரசாட்சி பண்ண இடம். இந்த 7 நகரங்களில் எந்த நகரத்தில் உனக்கு உயிர் போச்சுன்னாலும் அது எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்லுது. அப்பேற்பட்டதான 7 நகரங்களில் முக்கியமானது காஞ்சின்னு வேதாந்த தேசிகரும் பாடுறார். முக்தி தரும் நகரேழுள் முக்கியமாம் கச்சிதனில் அப்படின்னு அருளாளராகிய நம்ம பேரருளாளன் இங்கே எழுந்தொழிருக்கிற விஷயத்தை வர்ணிக்கிறார் இல்லையா. அப்பேற்பட்டதான இந்த காஞ்சிபுரம் சப்த மோட்சபுரியில் ஒன்று. கைதி பிரம்மணோ நாம தேன தத்ராஞ்சிதோ ஹரி ததக்காஞ்சீதி விக்யாதா புரி புண்ணிய விவர்த்தினி. புராணத்தில் கைதி பிரம்மணோ நாம கேங்கிற ஒரு அக்ஷரம் இருக்கு. எப்படி ஆங்கிற அக்ஷரம் யாரை குறிக்கும்னா அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு நாராயணனை குறிக்குமோ ஸ்ரீமன் நாராயணனை, அது மாதிரி க அப்படிங்கிற சொல் எதை குறிக்கணும்னா கைதி பிரம்மணோ நாம. கேன்னு சொல்லியாச்சுனாலே பிரம்மா அப்படின்னு அர்த்தம். அவரால் தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி சிவன் நாராயணனை இங்கே வழிபட்டத்தினாலேயே ததக்காஞ்சி இது விற்காதா, இது காஞ்சி அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்தது. சகல விதமான புண்ணியங்களையும் வர்தனம் பண்ணக்கூடியது இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறார். அப்பேற்பட்டதான விசேஷம். இந்த வரதராஜர் தோன்றதுக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்தில் சில திவ்ய தேச பெருமாள்லாம் முன்னாடியே அவதாரம் பண்ணிட்டாங்க. அவன் கோவில்கள்லாம் முன்னாடியே வந்துடுது. அப்புறமா தான் வரதராஜர் வரார். இது வந்து ஒவ்வொரு திவ்ய தேசமும் தொடர்ச்சியான கதை, ஒரே கதையில் எடுக்கச்சவே வரதராஜருடைய மகாத்மியம் வரதராஜர் அப்படியே தோன்றிவிட்டார் யாக குண்டத்தேன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி சில திவ்ய தேச பெருமாள்லாம் தோன்றி அவள் ஒவ்வொருத்துக்கும் தொடர்ச்சியான கதை தான் கடைசியில் வரதராஜ பெருமாள் இங்கே தோன்றது அப்படிங்கிறதுனால எடுத்தெடுப்புலேயே நேரம் வரதராஜர் தோன்றினாலும் கதை சொல்ல முடியாது. புராண சரித்திரமே அப்படி இல்லை. பாண்டிய மன்னர்கள்லேயே ஒரு பெரிய பிரத்யாதியான பாகவதாதி புராணங்களில் கூட சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாண்டியராஜன், அவனு பேர் இந்திரத்யும்ன பாண்டியன் அப்படின்னு பேர். பொதுவாக தமிழ் முனிவர்கள்லேயே பிரதானமான முனிவர் அகஸ்தியர், குருமா முனிவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அகஸ்தியரை அப்படி குரு முனிவராக குட்டையாக இருப்பார். ஆனால் பெரிய ரிஷி, அவரை மாதிரி ஒரு ரிஷி கிடையாது. அகஸ்தியர் பரம வைஷ்ணவர் சொல்ல போனார். அந்த அகஸ்திய மகர்ஷி வடநாட்டில் இருந்து தபசு பண்ணுறதெல்லாம் போருன்னு தெற்க நீ போய் தபசு பண்ணு, நீ போய் தெற்க இருந்தால் தான் பூமியே சமனமாகும் அப்படின்னு சிவபெருமானே கைலாசத்திலேருந்து சொல்லி அனுப்ப அங்கேருந்து கிளம்பி அகஸ்தியர் வந்தார். இத்தினுமுண்டு முனிவர் என்னடானா அங்கே கைலாசம் பூமி, அந்த பூமியானது கைலாச பர்வதத்துக்கிட்ட இருக்கிற இடம் அப்படியே அமிழ்ந்து போயிடுதான், அமிங்கி போயிடுதான் பூமி. தெற்க பூமியானது தூக்கிட்டு எடுத்து மேலே. அதை சமனப்படுத்துறதுக்கு யாராவது பெரிய குண்டோதரன் அனுப்பிச்சா தானே அது சமனமாகும்னா. இல்லை அகஸ்தியர் போனால் சமனமாகும். ஆள் இவ்வளோண்டு இருக்கார், வாமன பெருமாள் மாதிரி இவ்வளோண்டு இருக்காரே, இவர் போனால் இவருடைய உடம்புனுடைய கனம் அது எங்கேயாவது சமனமாகுமா அமுங்குமா அப்படின்னா அவருடைய தபோபலம் அப்படியா. அவர் போனால் அது சரியாயிடும். இவர் நினைச்சா கடலையே குடிச்சு விடுவார். பூரா கடலையே குடிச்சிருக்கார். வாதாபி போன்ற அசுரனெல்லாம் ஜீர்ணிச்சு விட்டார், முழுங்கி ஜீர்ணிச்சு விட்டார் அசுரர்களையே. அது மட்டும் இல்லை, விந்திய மலையை ஒரே குட்டி பூமியில் அமுக்கி விட்டார். அவ்வளோ பெரிய தப வலிமை உடையவர் இந்த அகத்தியர், குருமுனிவர்னு பேர். குட்டையா இருந்துட்டு என்ன காரியம் பண்றார் பாருங்களேன். முனிவர்களில் குருமுனிவர், பகவான்ல வாமனாவதானம், ரெண்டும் குட்டன். ஆனால்
வாமன பெருமாள் பண்ண காரியம் ஏற்பட்டது, திருவிக்கிரமனாக ஆகி. அது மாதிரி இந்த அகஸ்தியர் சாதாரணப்பட்டவர் இல்லை. அவர் இங்கே தெற்க வந்துட்டார்னா தெற்கு பக்கம் கொஞ்சம் அமுங்கும், அப்பதான் வடக்கு பக்கம் தூக்கும், இல்லாட்டா கைலாசம் உட்பட எல்லாம் அமுங்கி போயிடுதே அப்படின்னு சிவபெருமானே சொல்லி இவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்ப, இந்த தமிழ்நாடு முக்கியமாக கர்நாடகா இங்கே தான் அவர் சுற்றின்னு இருப்பார். கர்நாடகாவில் காவேரி உற்பத்தியானதே இவர் மூலமாக தான். காவேரி இப்போ உற்பத்தி ஆச்சு இல்லையா, அந்த காவேரி ஜலமே யார்கிட்டேருந்து வந்ததுன்னா அகஸ்தியருடைய கமண்டலு ஜலத்திலேருந்து தான் பெருகி வந்தா அப்படிங்கிறது புராணம், காவேரி மகாத்மியம். அந்த அகஸ்தியர் தான் முதல்ல தமிழுக்கு முக்கியமாக இலக்கணத்தை அமைச்சு கொடுத்தவர் அகஸ்தியர். அகஸ்தியருடைய சிஷ்யர் தான் தொல்காப்பியர். அப்புறம் தொல்காப்பியர் இதெல்லாம் இலக்கணங்களெல்லாம் எழுதி வச்சார், தமிழுக்கு இலக்கணங்கள்லாம். அகஸ்தியர்கிட்ட இருந்து தான் முதல்ல தமிழானது இலக்கண வடிவத்தில் வெளியில் வந்தது. அவர் சொன்னதை தான் தொல்காப்பியர் எழுதி வச்சார். அந்த தொல்காப்பியர் அதுக்கு அடுத்தது அங்கே பின்னாடி தமிழில் பல புலவர்கள் வந்தால் கடைசியில் நம்ம ஆழ்வார்களால் தான் இந்த தமிழே செந்தமிழ் ஆச்சு. அதான் ஆழ்வார்களுக்கே செந்தமிழ் வேதியர் அப்படின்னு பேர். செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடுநாள் அப்படின்னு திவ்ய பிரபந்தத்துக்கு பாடினதான தமிழ் மாமுனிவர்களாகிய நம்ம ஆழ்வார்கள் தான் செந்தமிழ் வேதியர். அதனால இவாளால் அது செந்தமிழ் ஆச்சு. முன்னாடி அகஸ்தியரால் தமிழுக்கு ஒரு இலக்கணம் கற்பிக்கப்பட்டது. அகஸ்தியருடைய காலம் எதிரான ராமாவதார காலத்துக்கு முன்னாடி ராமர் போய் அகஸ்தியரை சேவிச்சார், காட்டில் போச்சு அகஸ்திய ஆசிரமத்தை போய் சேவிச்சார் அப்படின்னு ராமாயணம் வால்மீகி ராமாயணம் சொல்லுது. வால்மீகி ராமாயணம் நடந்து 17 லட்சம் வருஷம் ஆகுது. திரேதாயுகத்தில் நடந்த கதை. 17 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ராமாவதாரம் நடந்தது. அப்போ ராமர் போய் அகஸ்தியரை சேவிச்சார்னு சொன்னால் அப்போ அகஸ்தியர் அதுக்கும் உட்பட்டார். அவளுக்கெல்லாம் ரிஷிகளுக்கே பொதுவாக ஆயுசு கிடையாது, அவளாம் இருந்துட்டே இருப்பா சிரஞ்சீவிகளை போல. அது ரிஷிகள் தபஸ்விகளாக இருக்கிறதுனால அந்த அகஸ்தியர் தான் இந்த பாண்டிய மன்னர்களுக்கு சோழ மன்னர்களுக்கு இவாளுக்கெல்லாம் ஆச்சாரியராக குருவாக ராஜகுருவாக விளங்கினவர். அதில் இந்த பாண்டிய ராஜர்களுக்கெல்லாம் இவர் தான் குரு, அகஸ்தியர் தான் ஆச்சாரியர். அதனால அதில் முக்கியமாக அப்போ ஒரு ராஜா இருந்தால் இந்திரத்யும்ன பாண்டியன் அப்படின்னு பேர். அந்த இந்திரத்யும்ன பாண்டியன் பரம வைஷ்ணவன். ஏன்னா அகஸ்தியரே வைஷ்ணவர் தான். பொதுவாக நம்ம சனாதன தர்மத்தில் இப்போ காட்டுறதெல்லாம் பார்த்து நம்பிடக்கூடாது. ஒரு ரிஷியை காண்பிச்சா ஒரு சினிமாலேயோ ட்ராமாலேயோ காமிச்சா கூட வேஷம் போட்டு வந்தால் கூட பட்டையாக விபூதியை போட்டு வரா மாதிரி தான் காட்டுவான். நல்ல கொண்டையும் பட்டையாக விபூதியும் கழுத்தில் ருத்ராட்ச மணி மாலையும் போட்டுட்டு இருக்கா மாதிரி தான் ரிஷிகள் எல்லாம் கோலம் காட்டுறான். ஆனால் அது உண்மை இல்லை. ரிஷிகள்னு சொன்னால் அவெல்லாம் ஊர்த புன்றமா திருமண் காப்பு தான் இட்டுன்னு இருந்தா. சில ரிஷிகள் சந்தனம் கோபி சந்தனம் இட்டுன்னு இருந்தா. ஆக மேல் நோக்கி தான் இடுவானே தவிர ஒருத்தர் கூட விபூதி இட்டுன்னு இருந்தாலும் கிடையாது. இன்னென்னார் தான் என்னென்னதை இட்டுக்கலாம்னு வேற பராசர மகர்ஷியே தர்மசாஸ்திரத்தில் அருளி செய்கிறார். பிராமணனாக இருந்தால் அவன் எப்படி இட்டுக்கணும், நெத்தியில திலகம், சத்திரியன் எப்படி இட்டுக்கணும், வைசியன் எப்படி இட்டுக்கணும், சூத்திரர்கள் எப்படி இட்டுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வரைமுறைப்படுத்தி பராசரன் சொல்றார். ஆனால் பிராமணனா இருக்கிறவன் மேல் நோக்கி மட்டும்தான் இடணும். சத்திரியனா இருக்கிறவனுக்கு பொதுவாக சொல்லப்படுறது பிறைச்சந்திரன் போல அர்த்த சந்திரனை போல ஒரு திலகம் இட்டுக்கணும். வைசியர்களாக போயிட்டானா அவெல்லாம் வட்ட வடிமா பொட்டு மாதிரி இட்டுக்கணும். சூத்திரர்களாக போயிட்டானா அவளுக்கு தான் விபூதி இப்படி குறுக்கு புன்றமா இட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கீழே இருக்கிறவா மேலே திருமண் காப்பு இட்டுக்கலாம். கீழ் ஜாதியில் பிறந்தவெல்லாம் மேலே இருக்கக்கூடியதான திருமண் காப்பு இட்டுக்கலாம், வைகுண்டம் போயிடலாம். மேல் ஜாதியில் இருக்கிறவன் தப்பித்தவரி கூட விபூதியை இட்டான்னா அவன் சண்டாளனுக்கு கீழே கர்ம சண்டாளனாக போயிடுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ எல்லாருக்கும் அதிகாரம் எதுலனா திருமண் காப்புல தான் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் உரியது திருமண் காப்பு. வைஷ்ணவனா இல்லாதவா மற்ற வாழ்க்கைலாம் பிராமணன்னா இப்படி இருக்கணும், சத்திரியன்னா இப்படி இருக்கணும், வைசியன்னா இப்படி இருக்கணும் பொது சட்டமாக சொல்லிட்டு இதில் யார் வேணா வைஷ்ணவனாகி வைகுண்டம் போயிடலாம் இதே ஜென்மாவில். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னு நம்மாழ்வார் சொல்றதுனால அப்படிங்கிறதுனால அப்போ தப்பித்தவரி கூட விபூதி எல்லாம் ரிஷிகள்லாம் இட்டுட்டதே கிடையாது. எல்லாரும் வைஷ்ணவாளாக தான் இருந்திருக்கா, விஷ்ணு பக்தி பண்ணுறவாளாக இருந்திருக்கா, விஷ்ணு தான் பரபிரம்மம்னு தெரிஞ்சவாளாக இருந்திருக்கா. சாஸ்திரமே அப்படி தானே சொல்றது, வேதமே அப்படி தான் சொல்லுது. அப்பேற்பட்டதான வைஷ்ணவ ரிஷிகள் தான் அகஸ்தியர். அந்த பாண்டிய மன்னர்கள்லாம் அவள் சிஷ்யாளாக போயிட்டதுனால அவளும் பரம வைஷ்ணவாளாக இருந்தாள். அவளுக்கெல்லாம் அஷ்டாட்சர மந்திரமான நமோ நாராயணாய அப்படிங்கிற திருமந்திரத்தை தான் உபதேசம் பண்ணியிருக்கார் அகஸ்தியர். அந்த இந்திரத்யும்ன பாண்டியன் பெரிய ராஜாதி ராஜா ஒரு பக்கம், பெரிய வைஷ்ணவன் அகஸ்திய சிஷ்யன் இருந்த போதிலும் அவனுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கு. மதம் என்ன மாதிரி விஷ்ணு பக்தி பண்ணுறவன் எவன் உலகத்தில் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் மதம் வந்துருக்கு. அப்படி மதம் வந்தபோது
ஒரு நாள் அகஸ்தியர் அரண்மனைக்கு வர சிஷ்யனை பார்க்கலாம், அவன்கிட்ட ஏதோ பேசணும் அரசாங்க விஷயமா. ஆச்சாரியர் வந்து பேசுவார், அந்த காலத்துலலாம் அரசாங்க விஷயத்தையும் பேசுவார். வசிஷ்டர் ராமருக்கே வந்து சொல்லிட்டு போவார் அரசாங்க விஷயமா. அது மாதிரி தான் இவர் அகஸ்தியரும் போனார். ஆச்சாரியர் வரார் அப்படின்னா எப்படி பவ்யமாக இருக்கணும். நம்ம கிரகத்தை தேடின்னு ஆச்சாரியர் வரார், ஏதோ ஒரு ஆச்சாரியர் வந்தாலே எப்படி இருக்கணும். அது நம்ம ஆச்சாரியரே சொந்த ஆச்சாரியர் வராருன்னா எவ்வளவு பவ்யமாக இருக்கணும். ஆச்சாரியர் வராருன்னு தெரிஞ்சாலும் வாசலில் ஓடி போய் இல்லை தெருக்கோடியில் ஓடி போய் அவருக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று அவருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு மாலையெல்லாம் சாத்தி அவருக்கு சுவாகதமாகிய நல்வரவு சொல்லி அவரை வரவேற்கணும்லாம் இருக்கு இல்லையா. இவன் என்ன பண்ணான், இந்த இந்திரதும்ன பாண்டியன் ஆச்சாரியர் வராருன்னு தெரிஞ்சோடனே அப்போதான் மெனக்கெட்டு போய் உட்காந்து தன்னுடைய பூஜை அறையில், அதாவது கோவில் ஆழ்வார் இருக்கார் இல்லையா, அங்கே போய் உட்காந்து ஆராதனம் பண்ணுறேன் பெருசாக, நான் எப்படி பூஜை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு ஆச்சாரியர் பார்க்க. அப்படின்னு ஒரு மதப்போட என்ன பண்ணாலும் தங்கத்திலேயே பெருமாள் விக்கிரகம் பண்ணிச்சிருக்கான், ஸ்வர்ண விக்கிரகமாக பெருமாளின் தாயாரும். அவர் ராஜா அவனால் முடியும். எல்லாம் ஸ்வர்ண வட்டில்கள்லாம், தங்கத்திலேயே வட்டில்கள், பஞ்சபாத்திர உதிரணிகள், வட்டிலோ எல்லாம் விசிறி கண்ணாடி போன்ற உபச்சாரங்களோ எல்லாம் தங்கத்திலேயே பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய தங்க பாத்திரம் நிறச்சி அக்கார வடிசில் பிரசாதம், பொங்கல் பிரசாதம் எல்லாம் நிறைய நெய்யை விட்டு கம கமன்னு மணக்கிற மாதிரி பிரசாதங்களை வச்சுட்டு நிறைய துளசி புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு மாலையெல்லாம் பெருமாளுக்கு சாத்தி திருவாராதனை பண்ணுறேன்ட்டு கையில் என்ன பண்ண, அவர் கிட்ட வர சமயமாக கையில் துளசி எப்படின்னா அப்படியே கண்ணை மூடி தியானத்தை உட்காரவனை போல உட்காந்துருக்கும். ஆச்சாரியர் வந்தால் எதிர்கொண்டு ஓடுவியா? ஆச்சாரியருக்கு தான் ரொம்ப பெரிய தியானஸ்த நாட்டு அப்படி உட்காண்டார். சாதாரண ஒரு ஆச்சாரியர் குருநாதர்னு இருந்தாருன்னா சரி பாவம் தியானம் பண்ணுறான் கலைக்கக்கூடாது அப்படின்னு போய் உட்காந்துருப்பார். இவருக்கெல்லாம் ஞான திருஷ்டி இருக்குது. அதனால இந்த அகஸ்தியர் பார்த்தா இந்த பையன் நிஜமாவே பெருமாளை தான் தியானம் பண்ணுறானா இல்லை பகட்டா அப்படி உட்காந்துருக்கானா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படி வந்து நீ பார்த்தாரோ இல்லையோ ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுது. நம்ம ஆச்சாரியன் பார்த்து அடேப்பா நீ இப்படி பூஜை பண்ணுறியேப்பா, திருவாராதனை பண்ணுறியே, அந்த மாதிரி சிறந்த விஷ்ணு பக்தன் உண்டான்னு ஆச்சாரியன் நம்மளை கொண்டாடணுன்றதுக்காக கண்ணை முன்பு உட்காந்துக்கான். மதம் பிடிச்சி கிடக்கு, கர்வம் புரிஞ்சுட்டா. ஏன்பா ஒரு ஆச்சாரியர் வரேன்னு தெரிஞ்சுன்றது கண்ணை மூணு சும்மானா பகட்டுக்கு உட்காந்துக்க தியானம் பண்ணுறவன் அர்த்தம். அதுக்கு பேசாத நீ யானையாவே போயிட. யானைக்கு தான் மதம் பிடிக்கும். மனுஷனா இருந்து எப்போ உனக்கு மதம் பிடிச்சதோ நீ யானையா போக கடவுது அப்படின்னு சபிச்சு விட்ட. உடனே காலில் ஓடி வந்து விழுந்து அழுதான், நான் தெரியாது பண்ணிட்டேன், ஆச்சாரியர் இதுக்கே அபச்சாரம் பண்ணிவிட்டேன், கர்வம் வந்துடுத்து மன்னிச்சிடணும்னா. அதான்ப்பா மதம்ன்றது யானைக்கு பிடிக்கலாம், மனுஷனுக்கு பிடிக்கூடாது. அதனால நீ யானையாவே இருந்துடும், பேசாத. இன்னைக்கு ஏதாவது விமோசனம் சொன்னதான், சாபம் விட்டா விட்டதான், என்ன இதில் விமோச்சனம் என்ன? எப்போ பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வந்து உனக்கு கை தூக்கி விடுறாரோ, உன் தும்பிக்கையை பிடிச்சி தூக்குறாரோ அன்னைக்கு உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு அகஸ்தியர் சாப விமோச்சனத்தை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அடுத்து பார்த்தா அந்த ராஜா, பெரிய பாண்டிய ராஜன், உடனே பார்த்தா யானையா போகும். அதுவும் இங்க பூமியில யானை இல்லை, பார்க்கடல் இருக்கு இல்லையா, திருப்பார்க்கடல் க்ஷீராப்தி, அதுக்கு கீழே ரிதுமத்துன்னு ஒரு வனம் இருக்கு. திரிகூட்ட பர்வதம்னு 3 சிகரங்கள் உடையதான ஒரு பெரிய மலை காட்டுப்பகுதி. பயங்கரமான கொடிய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடியது. சிங்கமோ சரபம், யாழின்றால இந்த சரபமோ போன்றதெல்லாம் பயங்கரமான மிருகங்கள் இருக்கக்கூடிய காட்டுல அத்தனைக்கு சேர்ந்து ஒரு ராஜாவா இந்த கஜேந்திரன் போயிட்டான். யானையார், அவனுக்கு தான் கஜேந்திரன். நம்ம புராணங்களில் கஜேந்திர மோட்சம் கேட்குறோமே, இங்கே வரதராஜ பெருமாளை கஜேந்திர மோட்சத்தை நடத்தி காட்டுறாரு உற்சவத்தை. அந்த கஜேந்திரன் அங்க யானையா போயிட்டான். ராஜாவா இருந்த பரம வைஷ்ணவன் ஆச்சாரிய சாபத்தினாலேயே போயிட்டான். அவருக்கு தான் கஜேந்திரன். கஜம்னா யானை, இந்திரன்னா தலைவர், யானைகளுக்கெல்லாம் தலைவனா போயிட்டான். அவன் அங்க வரான்னு அந்த மதம் வியர்வை பட்டுதுன்னா கூட புலி சிங்கங்களோ யானையோ கூட பயந்து ஓடுமா. இன்னைக்குமே காட்டுக்கு ராஜா சிம்மம் தானே இருக்கணும், சிங்கம் தானே இருக்கும், இல்லை யாழி இருக்கும். இங்கே இந்த காட்டுக்கு மட்டும் ராஜா கஜேந்திரன். ஏன்னா புலி சிங்கம் யாழி போன்றவர்களை கூட விரட்டி அடிக்குமா இந்த கஜேந்திரன். ஆனால் சாதுவான பிராணியாக இருக்கிற முயல் மான் போன்றவர்களெல்லாம் தன்னை அரவணைச்சு அதெல்லாம் பாதுகாக்குமா. ஏன்னா நல்லோர்களை பாதுகாத்து தீயோர்களை ஒழிக்கிறது தானே ராஜாவுடைய தர்மம். போன ஜென்மாவில் அவர் ராஜாவாக இருந்ததால அதே வாசனை இப்போ என்னடானா யானையா பிறந்தாலும் எதெல்லாம் சாது மிருகங்களோ அதெல்லாம் தன்னை அரவணைப்பில் வச்சு கட்டி ஆடுறதும், எது துஷ்ட மிருகமோ அதை தன்னுடையதான ஒரு உரிமை அது கர்ஜனையினாலேயே விரட்டுறதும் பிளிறதுனாலேயே விரட்டுறதும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கான். இந்திரத்யும்ன இதிக்காதோ ராஜாசி
பாண்டிய மண்டலே அகஸ்திய நிதேசேன விஷ்ணுவிரத பரோபவது விசிருஜ்ய யோக குரும் சாட்சாத் ஆகதம் தெய்வதம் பரம் பூஜயத் அந்ய தெய்வம் ச பாக்யஹீனா சயேவஹி. இந்திரத்யும்ன பாண்டியனுடைய கதையை இங்க சொல்றார். எப்படி இருந்தான்? அகஸ்தியனுடைய சிஷ்யனா இருந்து பரம வைஷ்ணவனா இருந்தவன், ஆனா ஆச்சாரியர்கிட்டே அவச்சாரப்பட்டவன், கடைசியில வேற வழி இல்லாத யானையா வந்து சேர்ந்துட்டான். இப்ப யானையா அலைஞ்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சமயம் பல வருஷங்களா யானையா அலைஞ்சிட்டு இருக்கான். அதான் யானையா தோணினா உடனே நடக்கிற கதை இல்லை. யானையா வந்து யானைகளுக்கெல்லாம் ராஜாவா வந்து காட்டுக்கே ராஜாவா வந்து இப்போ 1000 வருஷங்களுக்கு மேலே ஆயிருக்கும். இப்போதான் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம், அந்த காட்டில் மழை இல்லாத போய் தண்ணீரே கிடைக்கல. யானைக்கு குளிக்கணும்னாலும் தண்ணீர் நிறைய வேணும், குடிக்கணும்னாலும் தண்ணீர் நிறைய வேணும், சாப்பிட்றதுக்கும் தீர்த்தம் அதிகமாக வேணும், தீர்த்தமாடணும்னாலும் தீர்த்தம் அதிகமாக வேணும். பெரிய குளங்குட்டை இருந்தால் தான் நிம்மதியாக குளிக்கும். அப்பேற்பட்ட யானைக்கு தீர்த்தம் இல்லை. அது மாதிரி ஒரு யானை 2 யானை இல்லை, ஒரு யானை பெரிய ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு, பெரிய குடும்பமாக. அத்தனை யானைகளுக்கும் தண்ணீர் இல்லாததால இங்கே ஓடி அங்கே ஓடி தீர்த்தம் கிடைக்குமா, தாகத்துக்கு தீர்த்தம் கிடைக்குமான்னு அலையிறதுகள். எல்லா யானைகளும் அந்த காட்டிலேயே ரித்துமத்து வனத்தில் எங்கே இருந்தாலும் ஜலம் இல்லாத போயிட்ட போது அப்போ இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சி 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 தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்குமான்னு தேடிட்டு வச்சது. அங்கே பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தா பத்ம கந்தம் வீசல். பத்மம்னா கமலம், தாமரப்பூனுடையதான வாசனை கம்முன்னு மனம் வீசிட்டு. எப்போ தாமரை மனம் வருதோ அப்போ தாமரை பூத்துக்குன்னா பெரிய தடாகம் இருக்கணுமே, ஜலம் இருக்கணுமே. அது மட்டும் இல்லாத சில பறவைகள்லாம் அந்த தண்ணீரில் ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சடச்சடான்னு ரக்கையை தட்டின்னு பறந்துட்டு போகிறதெல்லாம் இங்கேருந்து இந்த கஜேந்திரன் பார்த்ததோ இல்லையோ, உடனே அப்படியானா அங்கே பத்ம சுகந்தித்தமான தீர்த்தம் இருக்கு, பெரிய தடாகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லா யானைகளையும் அழைச்சிட்டு அவசரமாக வந்து பார்த்தா பெரிய குளம். அதில் மடு வேற இருக்கு, எவ்வளோ ஆழம் சொல்ல முடியாது. முதலைகள்லாம் இருக்கான் உள்ள, பல முதலைகள் இருக்கு. வாழறதுன்னா முதல்ல வாழணுமானா அந்த தீர்த்தம் வற்றாத தீர்த்தமாகவும் இருக்கணும், ஆழம் காண முடியாத தீர்த்தமாக இருந்தால் தான் முதலைகள்லாம் இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஆழம் காண முடியாத பெரிய தடாகம் இருக்கிறத பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். ரொம்ப நாளாச்சு தீர்த்தமாடி குளிச்சு, ரொம்ப நாள் ஆயிடுத்து நிறைய வேண்டிய தீர்த்தம் சாப்பிட்டு. அதனால இதை பார்த்த உடனே எல்லா யானைகளும் குளிரிண்டே குதிக்கையை தூக்கிட்டு எல்லாம் ஓட்டமாக ஓடி வந்து ஜல்லு தண்ணீரில் ஒன்றுத்துக்கு ஒன்று குதிச்சு, இந்த யானை அந்த யானை மேலே பூவானம் பண்ணுறது மாதிரி புஷ்ஷுன்னு தண்ணீரை பாய்ச்ச, அந்த யானை இந்த யானை மேலே பாய்ச்ச ஜலக்கிரீடம் பண்ணுறதான் ஒரே சந்தோஷத்தை. இந்த கஜேந்திரனும் மற்ற யானைகளும் ஒரே விளையாட்டு. தண்ணீரை பார்த்தோன்னே விளையாடின விளையாட்டில் கீழே அடியில் இருக்கிறதான மண்ணு மேலே வருதான், மேலே இருக்கிற தண்ணீர் கீழே போடுது, ஒரே குழம்புறது. அப்படி பயங்கரமான விளையாட்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கு எல்லா யானைகளும் அப்படின்னுச்சு. இத்தனை யானைகளுமா விளையாடி இருக்கிறத பார்க்கச்சே, இது ஸ்தலத்தில் பூமியில் வேணா யானை ராஜாவா இருக்கலாம், பூமியில் வேணா யானை காட்டில் ராஜாவா இருக்கலாம். தண்ணீரில் ராஜா யாருன்னா ஒரு மகரம் முதல்ல, அதுக்கு மகரேந்திரன்னு பேர். அது தண்ணீரில் வாழக்கூடிய எல்லா ஜந்துக்களுக்கும் ராஜா முதல்ல. காட்டுல பூமியில யானைக்கு பலம் ஜாஸ்தி, தண்ணீர்ல எதிரான மகரத்துக்கு முதலைக்கு பலம் ஜாஸ்தி. தண்ணீர்ல பிடிச்சி இழுத்து விடும், எதையாருந்தாலும் கரைக்கு வரும், தண்ணீர்ல இழுத்துன்னு போயிடும். தண்ணீர்ல அதுக்கு பலம் ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால இந்த முதல்ல அது பார்த்தது என்னன்னா, தண்ணீர்ல இத்தனை ஜல ஜந்துக்களுக்கு இத்தனைக்கும் ஹிம்சை கொடுக்குற மாதிரி யாரோ சில பேர் வந்து இந்த தண்ணீரை போட்டு கலக்கிறாளே ஜலத்தை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த முதல்ல அதுக்கெல்லாம் தலைவனா ஒருத்தர் இருக்கான் ராஜாவா. அந்த மகரேந்திரனான முதலைகளுக்கெல்லாம் ராஜாவானவன் யார் இப்படி பண்றா அப்படின்னு கொஞ்சம் உள்ளேந்து வெளியில வந்து தண்ணீருடைய கரைக்கு வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான யானைகள் இங்க தண்ணீர்ல ஒன்றுத்துக்கு ஒன்று நீச்சல் அடிக்கிறதும், ஒன்றுத்துக்கு ஒன்று பூவானம் தூவுறது மாதிரி இப்படியே தண்ணீரால ஒன்றுத்துக்கு ஒன்று அடிச்சுட்டு விளையாடிட்டு எல்லா ஆண் யானைகள் பெண் யானைகள் கூட்டமாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இத்தனை யானைகளுக்கும் குறிப்பிட்டு ஒரு யானை, அதுதான் ராஜா, அவருக்கு தான் கஜேந்திரன் பேர் சொன்னோம் இல்லையா. அந்த யானையை குறிப்பிட்டு இந்த மகரேந்திரனான முதலைகளுக்கெல்லாம் தலைவன் ராஜா நேர வந்து காலை பிடிச்சு விட்டு, இந்த முதலைக்கு என்ன தெரியுமா, இவன் தான் கஜேந்திரன் எப்படி தெரிஞ்சது தெரியல.
அந்த முதல்ல வந்து இந்த இதனுடைய காலை சரியா பிடிக்கணுமானா அந்த இடத்துல பாகவத புராணத்துல சொல்றார் பகவத் பிரச்சோதிதா அப்படிங்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் உள்ள இருந்து புத்தியை கொடுக்குறான் எல்லாருக்குமே. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இருந்து புத்தி தாத்தா நாராயணஹா அப்படின்னு நம்ம வரதராஜ பெருமாள் தேவ பெருமாள் தான் உள்ள உட்காந்து எல்லாருக்கும் புத்தி கொடுக்குறார். அவரை வணங்கினவனுக்கு தான் புத்திசாலியா இருக்க முடியும். அப்ப பகவான் தான் புத்தியை தூண்டுறான், அறிவை தூண்டுறான். இங்க போய் இப்போ உட்காரு, நம்ம காஞ்சி மகாத்மியம் கேட்கலாம் அப்படின்னு அவர் யாருக்கு மனசுல உள்ள உட்காந்து தூண்டுறாரோ அவ தான் வந்து உட்கார முடியும். நம்ம என்னதான் வருந்தி வா வா வான்னு கூப்பிட்டாலும் இதோ வரேன்னு வரவே பாக்கியமே இருக்காது. யாருக்கு பாக்கியம் இருக்கோ, யார் மனசுல இருந்து உள்ள தூண்டுறாரோ பெருமாள், அவ தான் வந்து இங்க உட்கார முடியும்னு வேதமே சொல்றது. யமை வேஷம் ருணுதே தேனலப்யா அப்படின்னு வேதம் சொல்றது. பகவான் யாரை வரிக்கிறானோ அவளுக்கு தான் கிடைக்கிறது. அவன் உள்ள இருந்து புத்தியை தூண்டுறவன் நாராயணன் தானே. அந்த முதலைக்கும் உள்ள உட்காந்து இந்த எம்பெருமான் தான் தூண்டி விட்டு இந்த குறிப்பிட்ட யானையுடைய காலை போய் பிடி அப்படின்னு அவர் தூண்டி விட்டதால் தான் கஜேந்திரன் காலை போய் இந்த முதலை பிடிச்சது. உடனே பிளிர ஆரம்பிச்சது, பெருசா காலை உதற பார்த்தது. ஆனா முதலைக்கு பலம் ஜாஸ்தி, பிடிச்சதான் பல்லுனால கெட்டிவா காலை பிடிச்சி கம்பருது, தண்ணீர்ல பிடிச்சி இழுக்கிறது. யானையோ ஸ்தலத்துல பூமியில இழுக்கிறது, கரைக்கு இழுக்கிறது, ரெண்டுத்துக்கும் இழுபறி. இதை பார்த்த உடனே, இது பிளிறத பார்த்த உடனே மற்ற யானைகளுக்கெல்லாம் ஒரு நிகா வந்துடும். ஓஹோ, ஏதோ முதல்ல பிடிச்சிருத்து போல இருக்கே, நம்ம யானை தலைவனாகிய ராஜாவான கஜேந்திரனை ஏதோ முதல்ல பிடிச்சிருத்து, இனிமே நம்ம தப்பிச்சாதான் உண்டு. இன்னும் எத்தனையோ முதல்கள் இருக்கும், ஒவ்வொரு யானை காலை பிடிச்சிருந்தா என்ன ஆகுது, மற்ற யானைகள்லாம் பயந்தடிச்சுட்டு ஓட பார்த்து. உடனே அந்த யானைகள்லயே சில யானைகள் என்ன பண்ணிட்டுனா இந்த கஜேந்திரனுடைய வாலை தன்னுடைய துதிக்கையால பிடிச்சி அதனுடைய வாழை இன்னொரு யானை பிடிச்சிட்டு அதனுடைய வாழை இன்னொரு யானை பிடிச்சிட்டு சங்கிலி மாதிரி எல்லா யானைகளுமா ஒன்று பிடிச்சி மொத்தமா கஜேந்திரனை கரையை ஏற்றலாம் அப்படின்னு இத்தனை யானைகளும் கட்டி இழுக்கிறது கஜேந்திரனை. ஆனா ஒரு முதலை தண்ணீர்ல இருந்து இழுக்கிறது. எவ்வளவு பலம் இருக்கணும் தண்ணீர்ல முதலைக்கு, பிடிச்சி இழுக்கிறது. கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல. இத்தனை யானைகளும் சேர்ந்து இழுத்து கூட கஜேந்திரனை காப்பாற்ற முடியல. கடைசியில் என்னன்னா அந்த யானைகளுக்கெல்லாம் பயம் வந்துடுது, நம்மளை எங்கேயாவது வேற ஏதாவது முதல்ல பிடிச்சிட போகுதுன்னு பயந்துட்டு நம்ம உயிர் தப்பினா தேவலாம்னு எல்லா யானைகளும் கிளம்பி கரையேறி போயிடுத்து காட்டு. தனி ஒருவனா மாட்டி கொடுத்து கஜேந்திரன். இது என்ன கதை? இது நம்ம கதை தான், யானை கதை இல்லை, இது நம்ம கதை. கஜேந்திரன் யார்டானா நம்ம தான். இந்த சம்சாரத்தில் நம்ம அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, கணவன் இருக்கா, மனைவி இருக்கா, குழந்தைகள் இருக்கா, பேரம்பேத்திகள் இருக்கா, பந்து பரிவாரம் இருக்கா, அக்கா இருக்கா, தங்கை இருக்கா, அண்ணன் இருக்கா, தம்பி, எல்லாத்துக்கு மேலே எங்களுக்கு டாக்டர் இருக்கா, மருந்து இருக்கு. இத்தனை நீ நம்பினாலும் எல்லாம் ஒரு நாள் கைவிரிச்சுவான். அந்த காலம் அடைவதன் முன்னம்னா பெரியாள். அது ஒரு காலம் எல்லாருக்கும் உண்டு. மரணாவஸ்தைன்றது செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கள் தேவபிரான் மேல் பெரியாழ்வாரும் பாடுறார். செத்து போகிற சமயம்ன்றது எல்லாருக்கும். செத்து போகிறதுன்றது தமிழ் வார்த்தை இல்லை, சம்ஸ்கிருத வார்த்தை. உள்ள இருக்கக்கூடிய சத்து போயிடுறதுன்றது தான் செத்து போச்சு. சத்துன்னா சத்தான வஸ்து ஜீவன். இந்த ஜீவாத்மா கிளம்பிடுதுன்னா, சத்து போயிடுதுன்னா அதான் செத்து போயிடுதுன்றோம். சத்து போயிடுது. சத்துங்கிறது உயிர் உள்ளதான இந்த ஆத்மாவுக்கு தான். இது ஜடம் தானே. அப்போ சத்தான வஸ்துவான ஜீவன் கிளம்புற நாள் எல்லாருக்கும் உண்டு. இந்த போது எப்போ வேணா வரலாம், யாருக்கு வேணா வரலாம். அந்த யாரெல்லாம் நீ நம்பினியோ, எதெல்லாம் நீ நம்பினியோ, சில பேர் பணங்காசை நம்பிட்டுருப்பா, சில பேர் டாக்டர் நம்பிட்டுருப்பா, சில பேர் மருந்தை நம்பிட்டுருக்கா. இது இருக்கு நமக்கு கவலை இல்லைன்னு நினைப்பா. பந்து பரிவாரங்கள்லாம் இருக்கா. அன்னை அத்தன் என் புத்திரன் பூமி வாசவார் குழலாள் என்று மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம்னார் பெரியாழ்வார். அந்த சமயத்தை இத்தனை பந்துக்கள் இருப்பா. தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், தாரம் ஒரு பக்கம் அலற்ற எல்லாரும் ஐயோ போயிட போறியே அப்படின்னு அலறின்னு இருப்பா. ஆனால் உயிர் பாட்டுக்கு போயிடும். அனாமத்தா தனியாக போயிடும். தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னும் கொண்டு போய் எரிச்சு விடுவா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அந்த காலம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? அதுதான் இப்போ கஜேந்திரனுக்கு. இத்தனை யானைகள் உறவு இருந்தும் கூட, எல்லா யானைகளும் காப்பாற்றுறேன்னு வந்து முயற்சி பண்ணியும் கூட ஒத்தராலையும் காப்பாற்ற முடியாத அத்தனை பேரும் கைவிட்டுட்டு போயிட்டா அப்படின்றது தான் இங்கே கதைக்கு முக்கியமான சாரம். யாரையும் நம்பாது. அதுக்கு நீ எல்லாரையும் விட்டுவிட்டு நீ சன்னியாசம் ஆகிட்டு போயிடுன்னு சொல்லலை. குடும்பத்தில் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். ஆனால் இவாளெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்ம கடமையை நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருக்கணும் கிரகத்தில். ஆனால் நம்ப வேண்டியது பெருந்தேவி தாயாரின் தேவப்பெருமாளையும் தான். அவளை கூட நம்புறோமோ இல்லையோ, இந்த ராமானுஜனை நம்பலாம். நம்ம ராமானுஜர் என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே
அப்படிங்கிறது போல நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு தரம் அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லிட்டாலும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு சொல்லிட்டா அவளை ஒருபோதும் ராமானுஜர் கைவிட மாட்டார், இல்ல வரதராஜர் கைவிட மாட்டார். என்ன எங்க ராமானுஜர் நம் ராமானுஜருடைய பேரை சொன்னான் அப்படின்னு சொல்லி அதனால வரதராஜ பெருமாளுக்கு அக்கறை ஜாஸ்தி ஆயிடுமா நம்ம கிட்ட. அது நீ வரதராஜா வரதராஜா அப்படின்னு சொல்லிட்டோம், கோவிந்தா கோபாலா நாராயணான்னு சொல்றதெல்லாம் விட்டுவிட்டு ராமானுஜா ராமானுஜான்னு கத்திட்டே இருந்தியானா வரதராஜருக்கு நம்ம கிட்ட அதிகமான அக்கறை, பெருமாளுக்கு நம்ம கிட்ட அக்கறை வந்துடும், தாயாருக்கு அதை விட அதிகமா அக்கறை வந்துடும். ஏன்னா ராமானுஜருடைய பேரை சொல்றானே இவன், எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு சொல்றானே, உடையவர் திருவடிகளே சரணம்னு சொல்றானே அப்படின்னு அவளுக்கு அக்கறை வந்துடும், பெருமாளுக்கு அக்கறை வந்துடும். எல்லாம் ராமானுஜ நாமம் தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு எடுத்திருப்பிலேயே அமுதனாரு சொல்றார். அப்பேற்பட்டதான ராமானுஜர் இவரும் கைவிட மாட்டார், கடைசியில் நான் பெருமாளும் கைவிட மாட்டார். இந்த கஜேந்திரனுக்கு இத்தனை யானைகளும் கைவிட்டு போயிடுது இல்லையா, சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்டு போயிடுது, தனியா இருக்கு. உனக்காட்சி அந்த யமனுக்காட்சி அப்படின்னு தான் கிடக்கணும் எல்லாருமே. அந்த சமயத்தில் யார் எந்த உதவி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அது மாதிரி எல்லாம் கைவிட்டுட்டா கடைசி சமயம் ஒரு யானையை முதல்ல இழுக்கிறது, யானை அப்படி இழுக்கிறது, முதல்ல இப்படி இழுக்கிறது, யானை அப்படி இழுக்கிறது. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ பிராக் ஜென்ம அனுசிக்ஷிதம்னார், போன ஜென்மாவில் இவன் பாண்டியராஜனா இருந்தான் இந்த யானை அப்படின்னு கதை சொன்னோம் இல்லையா. அப்போ அகஸ்திய மகர்ஷி என்ன ஸ்தோத்திரங்களை சொல்லி வேதாந்தங்களை சொல்லி கொடுத்து ஸ்ரீமன் நாராயணன் விஷயமான என்னென்ன ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருதான். எப்போ ஞாபகம் வருது? 1000 வருஷம் கழிச்சு. இந்த முதல்ல இழுக்க ஆரம்பிச்சது இல்லையா, வீண்டு இழுக்கிறது இல்லையா, யானை இப்படி கரையேறணும்னு இப்படி தப்பிக்க பார்க்கறது இல்லையா, இதை மாதிரி இழுபறி 1000 வருஷம் தேவ வருஷத்தால, பூமி கணக்கில் 1000 இல்லை, தேவலோக கணக்கத்தில் 1000 வருஷமா இது இழுக்க அது இழுக்க அது இழுக்க இது இழுக்க இழுபறியிலே போயிட்டு இருக்கு 1000 வருஷமா. அந்த முதலையும் 1000 வருஷமா வேற சாப்பாடு சாப்பிடலை, ஆகாரம் பண்ணல, இது காலியே பிடிச்சுன்னு கிடக்கு. யானைக்கும் போய் அண்ணன்ட போய் சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, முதல்ல வாயில மாட்டின்னு கிடக்கு. 1000 வருஷமா முதலையும் சாப்பிடல, 1000 வருஷமா யானையும் சாப்பிடல. 1000 வருஷம் என்ன 100 வருஷம் சாப்பிடாத இருந்தாலே அதிசயம், உயிர் போயிடும். 100 வருஷம் ஆனால் 10 வருஷம் கூட உயிரோட இருக்கின்றது. 10 நாள் சேர்ந்தா போல சாப்பாடு இல்லைனாலே உயிர் போடும். 1000 வருஷமா உயிர் போகணும் இல்லையா, போயிருக்கணும் இல்லையா, போகல, முதலையும் ஜாகல யானையும் ஜாகல. அப்போ உயிர் போறதுங்கிறது நம்ம கையில இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் பெரியாழ்வார் சொன்னார், உயிராளன் உடையும் கோவில்னார். இந்த உயிரை கட்டி ஆள்றவன் ரங்கநாதர் தான். ஸ்ரீரங்கத்தை படைச்சு கோவிலை படைச்சு பாடுறார், உயிராளன் உடையும் கோவில் அப்படின்னார். அப்போ உயிராளன்னா இந்த ஜீவன் உள்ளேருந்து கிளம்புறது நம்ம கையில இல்லை. போயிடுவான்னா எழுந்து குத்துக்கலாட்டம் உட்காந்துருவான். இவர் நல்ல குத்துக்கலாட்டம் இருக்கா, இப்பெல்லாம் உயிரே போகாதுன்னு சொன்னோம்னா திடீர்னு பார்த்தா பட்டுன்னு போயிடுவார். இது நம்ம கையில் இல்லை, உள்ள இருக்கிற அந்தரியாமி ஹார்தன் ஹிருதயாந்தரியாமியா உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காரு எம்பெருமான். அவர் எப்போ உயிரை கலப்படணும்னு நினைச்சாரோ அவர் குறிச்சு வச்சிருக்காரு, நேரத்தை அவர் குறிச்சு வச்சிருக்காரு இல்லையா. 1000 வருஷமா பட்னியா கிடக்கு, முதல்ல 1000 வருஷமா பட்னியா கிடக்கு இந்த யானை கஜேந்திரன். ரெண்டுத்துக்குமே இயற்கையா வர வேண்டிய மரணம் வரல, உயிர் போகல, ரெண்டுத்துக்குமே உயிர் போகல, ரெண்டும் ஜீவிச்சுட்டு 1000 வருஷமா சாப்பிடாதே. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவனுக்கு அப்பதான் ஞானோதயம் வருது. இப்போதான் 1000 வருஷங்களா இழுபறிக்கு அப்புறமா ஞானோதயம் வருது. யாருக்கு எப்போ அந்த ஞானம் உதிக்குமோ தெரியாது. இவனுக்கு கஜேந்திரனுக்கு 1000 வருஷம் கழிச்சு ஒரு ஞானம் வந்தது. இயற்கையா வர வேண்டிய மரணம், ஆகாரம் இல்லாதாலும் இந்த முதலைக்கு வரணும், அதுக்கும் வரல. இயற்கையா வர வேண்டிய மரணம் எனக்கு ஆகாரம் இல்லாதாலும் வரணும், எனக்கும் வரல. அப்போ இந்த உயிர் போகணுமானா அது நம்ம கையில இல்லை, சாப்பாட்டில் இல்லை, மருந்துல இல்லை, தீர்த்தத்தில் இல்லை, எதுலையுமே இல்லை, பகவான் கையில் இருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அந்த பகவானை நமக்கு போன ஜென்மாவில் நமக்கு ஆச்சாரியராக இருந்த அகஸ்தியர் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரே விஷ்ணுவை பற்றி, அந்த ஸ்தோத்திரத்தை இப்போ சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா உடனே மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து நமோ பகவதே தஸ்மை சிருஷ்டி ஸ்தித்ய அந்தகாரிணே மூல காரண பூதாய ஜகதாம் ஈஸ்வராயதே. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கச்சவே நாராயணா அப்படின்னு பேரையும் சொல்லல, நாராயணனுடைய வடிவழகையும் சொல்லல, நாராயணனுடைய குணங்களையும் சொல்லல. ஆனா ஒரு பரம்பிரம்மம் இருக்கு, ஒரு பரமாத்மா ஒருத்தர் இருக்கார், கடவுள்னு நம்ம தமிழ்ல சொல்றோமே அத மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு மேல, எல்லாரையும் படைச்சது அதுதான்,
எல்லாரையும் காப்பாத்துறது இதுதான். கடைசியில் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் வயிற்றுல போட்டு தனி ஒருவனா மிச்சப்படும். அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் உண்டகண்டம் கண்டீர் அப்படின்னு திருப்பாணாழ்வார் சொல்றது மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் முழுங்கிட்டு கடைசியில் ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அப்படின்னு சொல்லும்படியே நம்ம ரங்கநாதர் தான் கடைசியில் மிச்சப்படுறார். அவன் படைக்கிறவனும் அவன் தான், காக்கிறவனும் அவன் தான், அழிக்கிறவனும் அவன் தான். அப்பேற்பட்டதான ஒரு பரபிரம்மம், வேதாந்தங்கள்ல சொல்லப்படுற பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்துக்கு இப்போ அந்த பரபிரம்மத்தை மனசால நான் சேவிச்சுக்கிறேன், என்னை காப்பாற்றணும். ஆனா சொல்லச்சேது நாராயணன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? வாசுதேவன், விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன், ஏதாவது ஒரு பேரை சொல்லணுமே. பேரை சொல்ல பிரம்மன்றது இந்த யானை இந்த ஸ்தோத்திரத்தில் பிரம்மம் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய ஒண்ணு. அதுதான் ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதுன்னு நம்ம கதை சுலபமா சொல்றோம். ஆனால் பெரிய வேதாந்தமா தான் சொல்றது. நமோ பகவதே தஸ்மை. எவனுக்கு பகவான் பேரோ, பகவான் சொன்னாலே உலகத்துல ஒருத்தரை தான் குறிக்கும், நம்ம வரதராஜரை தான் குறிக்கும், தேவப்பெருமாளை தான் குறிக்குமே தவிர வேற எந்த தெய்வத்துக்கும் பகவான்ற சொல் பொருந்தாது. அதனாலதான் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் கூட முதல் குறள்ல நம்ம ஆதி பகவான், பகவானாலே நாராயணன் தான். திருக்குறளே நாராயணனை குறித்து தான் ஆரம்பிச்சது திருவள்ளுவரே. அந்த பகவான்ற சொல்லு உலகத்தில் வேற யாருக்கும் பொருந்தாது. சிவனுக்கும் பகவான் சிவஹா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கந்தனுக்கும் பொருந்தாது, முருகனுக்கும் பொருந்தாது, பிள்ளையாருக்கும் பொருந்தாது, நவகிரகத்துக்கும் பொருந்தாது, யமனுக்கும் பொருந்தாது, வருணனுக்கும் எந்த 33 கோடி தெய்வத்துக்கும் பிரம்மாவிலேருந்து எந்த தெய்வத்துக்கும் பொருந்தாது. பகவான்னு சொன்னா நம்ம எம்பெருமான் ஒருத்தர் தான். ஏன்னா பகவான்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா பக அப்படிங்கிறதுனால 6 குணங்களை சொல்றது. அந்த 6 குணங்களும் எவங்கிட்ட பரிபூர்ணமா இருக்கோ அவன் தான் பகவான். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த 6 குணங்களும் எவங்கிட்ட பரிபூர்ணமா இருக்கோ அவனை தான் பகவான்னு சொல்ல முடியும். இதுல ஐஸ்வர்யசிய சமக்ரசியன்னு சொல்லும்படியே எல்லாம் பரிபூர்ணமா இருக்கிறது நாராயணன் ஒருத்தனுக்கு தான். எந்த தெய்வத்துக்கும் இந்த குணங்கள் 6 குணங்களும் பூர்ணமா இல்லை. அப்படிங்கிறது இத்தனை தெய்வங்களும் அவனால படைக்கப்பட்ட தெய்வங்கள் தான். அதுதான் ஆழ்வார் சொன்னார், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னார். நமக்கெல்லாம் இந்திரன், சந்திரன், சிவன், முருகன் எல்லாம் ரொம்ப பெரிய தெய்வம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த தெய்வங்களுக்கு மேல தேவாதி தேவன். ஆண்டாலும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்படிங்கிறான் இல்லையா? இந்த எம்பெருமானுக்கே தேவாதிராஜன், தேவதேவன், அதுதான் தேவப்பெருமாள், தேவர்களுக்கும் பெருமாள். நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான். இந்த வரதனை பாடச்சே ஆழ்வார் பாடுறார், நஞ்சுண்டான் தனக்கும். மாகடல் நஞ்சுண்டான், பார்க்கடலை கடையச்சே அதுலேருந்து வந்த விஷத்தை உண்டானே நீலகண்டனான் அந்த சிவன், அவனுக்கும் இறையாவான். அதான் தேவப்பெருமாள் தமிழ்ல சொல்லுவோம், தேவாதிராஜன் சம்ஸ்கிருதம் சொல்லுவோம். தேவர்களுக்கும் தேவன். அதனால் தேவர்களையே படைக்கிறவைவன் தான், தேவர்களையும் காப்பாற்றுறவைவன் தான். தேவாளுக்கு கஷ்டம் வந்தால் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு ஆண்டாள் பாடிச்சவே. 33 கோடி தெய்வங்களுக்கும் கஷ்டம் வந்தாலும் அதை போக்குறவன் யாருன்னா நம்ம வரதராஜர் தான், நம்ம தேவ பெருமாள் தான். அப்பேற்பட்டதான எல்லா தெய்வங்களையும் காக்கிறவனும் இவன் தான். தெய்வங்களையும் பிரளய காலத்தில் மூழ்கிறவனும் இவன் தான். பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் இந்திரனும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ பல வருஷங்கள் யுகக்கணக்காக தபசு பண்ணி கூட கடைசி இந்த வரதராஜ பெருமாளை பார்க்க முடியல அப்படின்னு வெக்கிச்சு போகிறான், வெக்கப்பட்டு போகிறான் வரலாம். அந்த அளவுக்கு தேவாதி தேவன். ஆனால் நம்ம சரணாகதி பண்ணி ராமானுஜதாசர்னு சொல்லிட்டு இருந்தா நமக்கு ரொம்ப சுலபம். இந்த பெருமாள் தெய்வங்களுக்கு கூட துர்லபன், ஆனால் நமக்கு ரொம்ப சுலபம். ஏன் நான் சரணாகதி பண்ணிட்டானே ராமானுஜான்னு சொல்றானே அப்படின்னா நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான் அப்படிங்கிறச்சே. அப்பேற்பட்ட தேவாதி தேவன் அவன் விஷயமா சொல்லச்சவே இங்க பகவதே தஸ்மை. இந்த பகவான்றதுக்கு சொல்லக்கூடிய 6 குணங்களும் பரிபூர்ணமா உடையவன். அதனால இவனுக்கு பரிபூர்ணன்னே பேர். அவன் தான் சிருஷ்டி ஸ்தித்யம் தகாரினே, படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. புழு பூச்சிலேருந்து பிரம்மா வரைக்கும் இந்த அண்டத்திலேருந்து கோடி கோடி அண்டங்களையும் எல்லாத்தையும் படைக்கிறவன். லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் படைத்து காத்து அழிக்கிறவன் அவன் ஒருத்தன் தான். மூல காரண பூதாய, எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியவன், உலகங்கள் எல்லாம் படைக்கிறதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். ஜகதாம் ஈஸ்வராயதே,
அவன் தான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன். பொதுவாக நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் ஈஸ்வரன் சொன்னாலே சிவன் நினைச்சிடறான். சம்பிரதாயத்தில் வியாக்கியானங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் 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 நாராயணனுக்கு தான் பேர். ஈஸ்வரன் நீ சொன்னாலும் நாராயணன் தான், பரமேஸ்வரன் சொன்னாலும் நாராயணன் தான், மகேஸ்வரன் சொன்னாலும் நாராயணன் தான், சுரேஸ்வரன் சொன்னாலும் நாராயணன் தான். வேதாந்தம் சொல்றது, உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது ஈஸ்வரன்ற பட்டமே யாருக்குரியதுனா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே உரியது. அப்ப ஈஸ்வராய ஜெகதாம் ஈஸ்வராயத்தே இந்த கஜேந்திரன் ஸ்தோத்திரத்தை சொல்றது இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் வச்சு கட்டி ஆளக்கூடியவன். அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படித்தான் இயங்க முடியும். உலகமே இயங்கணும்னா அவர் சங்கல்பப்படி தான் இயங்கும். அப்படிங்கிறதுனால மூல காரண பூதாய ஜெகதாம் ஈஸ்வராயதே, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். இதுல யாரை குறிச்சு இவர் ஸ்தோத்திரம் பண்ணினார், துதி பாடினார் தெரியாது. யாரை குறிச்சு பாடினார் தெரியல. பொதுவாக ஒரு கடவுள் இருக்கு கடவுள் இருக்குன்னு மட்டும் பாடிட்டே போறார் கஜேந்திரன். அப்படி இருக்கச்சே இத்தனை தெய்வங்களும் இருக்கா இல்லையா, இந்த கஜேந்திரன் உயிரை காப்பாற்றணும்னா எல்லாராலையும் முடியும். சிவனால முடியும், பிரம்மாவால முடியும், அம்பாளால முடியும், இல்லை முருகனால முடியும், பிள்ளையாரால முடியும். எல்லா தெய்வங்களாலையும் இவனை காப்பாற்றணும்னா இந்த முதலிலேருந்து காப்பாற்ற முடியும். காப்பாற்றுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, முடியும். ஆனால் ஆச்சரியம் இங்கே என்னடானா, இது கூட்டது யாரடானா பரபிரம்மமாக இருக்கக்கூடிய முழு முதற் கடவுள் வேத முதல்வன் யாரோ அவனை கூப்பிடுறது. அவன் வரட்டோன்னு கூப்பிடுச்சு. ஒரு கடிதம் எழுதினோம்னா அதில் ஒரு விலாசம் போட்டு இன்னார் பேருக்கு இன்ன அட்ரஸ்ன்னு போட்டா அது அவ கைக்கு தான் போக முடியும். அதுக்குன்னு போஸ்ட்மேன் போய் எல்லார் கையிலையும் கொடுத்துட முடியாது. அந்த விலாசத்தில் அந்த ஆள் கையில் தான் கொண்டு போய் கொடுக்க முடியும் இல்லையா. அதை மாதிரி இது கூட்டது பரபிரம்மம் யாரோ, மூல காரணம் யாரோ, ஆதி மூலம் யாரோ, உலகனைத்தும் படைத்து காத்தழிக்கிறவன் யாரோ, வேதத்தில் சொல்லப்பட்ட முழு முதற் கடவுள் யாரோ அவன் என்னை காப்பாற்றட்டும்னு சொன்னதுக்கு அப்புறமா இனிமே நாகம் நாகம் நச்சாகம் நஜபவதி புனஹா நானல்ல நானல்ல நானல்லன்னு சிவனோ பிரம்மாவோ, ஏன்னா இந்த அட்ரஸ் இந்த பேர் எது இல்லை, இந்த கடிதம் எனக்கு இல்லை, இந்த கடிதம் எனக்கு இல்லைன்னு சொல்றது மாதிரி இந்த மூல காரணமான வஸ்து நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னு எல்லா தேவர்களும் விலகிவிட்ட போது இனிமேல் யார் மிச்சப்பட்டு வழியில வந்தான்னா கருட வாகனத்துல நேற்று சேவிச்சோமே நம்ம வரதர், அந்த எம்பெருமான் தான் கருட வாகனத்துல எழுந்துள்ளார். ஏவம் கஜேந்திரம் கஜேந்திரம் அவித்தும் பரயாம் குந்தஸ்து அஷ்டாயுதானி பரிகிரிய புஜாஷ்டகேன ஆருஹ்ய சாபி கருடம் சக பார்ஷதைஸ்ட தேவாசுரை முனிகணோரக கிண்ணரைஸ்ட. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே எல்லா தேவர்களும் விலகிட்ட விட்டு கருட வாகனத்துல நம்ம எம்பெருமான் சிவன் நாராயணன் தோன்றினான். இவர் தான் வரதராஜரா சுவாமி கேட்க. இப்ப வந்த பெருமாள் யாரோடனா இதே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அஷ்டபுஜ பெருமாள். அவர் தான் இந்த கஜேந்திரனை காப்பாற்ற வந்தார். இன்னும் ஆழ்வார்களும் சொல்றா, இந்த அஷ்டபுஜ பெருமாள் இருக்காரு அந்த கோவிலுடைய ஸ்தல புராண வரலாறுல புராணமும் சொல்றது. கஜேந்திரனை காக்க வந்திருக்காரு 8 கையோட 8 ஆயுதங்களோட பகவான் அப்படி தோன்றான் அப்படிங்கிறார். ஆவிர்பாவம் பகவான் எதிர்க்கு அப்படி காட்சி கொடுக்குறான். அது அதிவேகமா பார்க்கடலேருந்து பறந்து வராராம் பெருமாள். ஏன்னா ஒரு பக்தன் தன்னை குறிச்சு கூப்பிட்டானா அவனை காப்பாற்றணும்னா அப்படி பறந்து வருவார். பிராட்டி பாத சேவனம் பண்ணிட்டு இருக்கா, கால் பிடிச்சு விட்டு இருக்கா தாயார். விருட்டனு காலை உருவிண்டு பறக்கிறார் பெருமாள். என்ன ஆச்சு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு வேகமா பறக்கிறலே, என்ன ஆச்சு அப்படின்னு பிராட்டி கேட்டா ஹா அப்படின்னாராம் பெருமாள். அடுத்த வார்த்தை கூட சொல்ல, வெறும் ஹான்னு தான் சொன்னாராம். அப்புறமா இந்த குளத்தாங்கரையில கஜேந்திரன் இருக்கிற இடத்துல தொப்புன்னு குதிச்சாரே அப்பதான் தீனாராம். ஹாதினா யானைன்னு அர்த்தம் ஹிந்தியில. ஹிந்தி கவிஞர்கள்லாம் சொல்லுவா ஹான்னு பார்க்கடலையும் தீ அப்படிங்கிற வார்த்தை எழுத்தை இங்க சொன்னார் குளத்தாங்கரையில. அப்போ ஹாதின்றதுக்கு எவ்வளவு க்ஷணம் ஆகுமோ அதுக்குள்ளால பெருமாள் வந்துட்டார் பறந்து. அப்படி வேகமா அதிவேகமா இங்க வந்தாராம். கருடாழ்வார் பார்த்தார் பெரிய திருவடி, ஐயோ பெருமாள் தனியா போறாரே வேகமா போறாரே, நம்ம வாகனம் நம்ம போக வேண்டாமா, அது நம்ம சேர்ந்துக்கலாம்னு அதிவேகமா பெருமாளுக்கு மேல வேகமா பறந்து பெருமாள் கிட்ட பெருமாள் பிரபோ எழுந்துள்ளணும் எழுந்துள்ளணும் அப்படின்னு அவர் கேட்க பெருமாள் அவருடையதான அழகான ககுத்தத்துக்கு மேல எழுந்துள்ளினார். அப்படி கருடன் கூட எனக்கு தேவையில்லை, பிராட்டி பாண்ட பாத சேவனை கூட தேவையில்லை, சுகபோகம் தேவையில்லை, அப்படி பக்தனை காப்பாற்றுறதுக்கு பறந்து வருவாராம்.
சுவாமி பராசர பட்டர் சாதிக்கிறார் இந்த இடத்துல தொராயை நமஹா அப்படின்னார். எந்த ஒரு வேகத்துல பக்தனை காப்பாற்றணும்னு வந்தாரோ அந்த வேகத்துக்கு முதல்ல நமஸ்காரம் தான் பராசரம். அப்படி வேகமா காப்பாற்றுறவன் காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான். பகவான் தான் காக்கிறவன், ரட்சகன்னா ஒருத்தன் தான். அதிவேகமா பறந்து வரான் பகவான். அந்த கருட வாகனத்துல வந்து இங்க குளத்தாங்கரில் வந்து அப்படி எதிர்க்க நின்றாரோ இல்லையோ, பெருமாளை அங்க வரதை பார்த்த உடனேவே அங்க தாமரை குளமா நிறைய தாமரை பூத்துருக்கு. இந்த யானை இந்த முதலையுடைய அவஸ்தை ஒரு பக்கம் இருந்தாலும் பெருமாள் எதிர்க்க வரைச்சே நம்ம உடம்பையா நினைச்சிட்டு இருப்போம். பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டாமான்னு நினைச்சிட்டு துதிக்கையால அந்த தாமரை பூவை பறிச்சு அப்படி கையில தூக்கிட்டு காத்துட்டு இருக்கான். பகவான் எதிர்க்க வந்து அப்படி நின்றாரோ இல்லையோ, இந்த பூவை எடுத்து அப்படி போடுறதான் பெருமாள் திருவடி. ஏன்னா போன ஜென்மாவில் பாண்டியராஜனா இருந்து பரம வைஷ்ணவனா இருந்து அதுவும் அர்ச்சாவதார சேவை பண்ணி ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால பரம வைஷ்ணவனா இருந்தவன் தானே சாபத்தினால இப்போ யானையா இருக்கான். அதில் முன்னாடி அர்ச்சனை பண்ணி பண்ணி வழக்கமாக இருக்கிறதுனால இல்லை பெருமாளுக்கு பூவோ பூசியோ எல்லாம் அவருடைய ஆராதனத்துக்கு தான் தகுன்ற. பூரு பார்த்தாலே பூவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அதை மாதிரி இந்த புஷ்பத்தை பார்த்தோன்னே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாமேன்னு இந்த பூவை பறித்து அப்படி தூக்கி அப்படி போட்டுதோ இல்லையோ பெருமாள் அதை வாங்கிட்டான். வர வேகத்தில் சங்கு சக்கரம் தாமரைப்பூ கதை எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும் இல்லையா. அவர் பறக்கிற வேதம் காப்பாற்றணும்னு வர வேகத்தில் இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஆயுதமாக எடுத்துன்னு வர முடியலையா. கையில் பத்மம் இல்லையே தாமரைப்பூ இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இது போட்டதான தாமரை கப்பல் பிடிச்சிக்கிட்டாங்க. பெருமாள் கையில் பிடிச்சி ஒரு கையில் அதை வச்சுட்டு அப்புறம் அஷ்டபுஜகரகனாக 8 கைகளோடு பகவான் காட்சி கொடுத்து அதில் முக்கியமான ஆயுதம் சக்கராயுதம் தானே, சக்கரம் தானே. அந்த சக்கரத்தை எடுத்து போடுறாராம். அது போடச்சவே தொட்டபடையெட்டும் தோலாத வென்றியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்பு. இந்த எம்பெருமான் விஷயமா பேயாழ்வார் பாடுறச்சே கடைசியில் பாடுறார் சாத்துமுறை பாசம். தொட்ட படையட்டும் தோளாத வென்றியான். அதாவது தொட்டுன்னு இருக்காராம் பெருமாள். அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஏந்தலையாம். எதுவுமே பூ தொட்டார் போலேன்னு வியாக்கியானம் சொல்லுவாங்க. பூவை பிடிச்சிருக்கா மாதிரி தான் இருக்குமே தவிர கஷ்டப்பட்டு சக்கராயுதம் கதாயுதெல்லாம் வெயிட்டாக இருக்குமாக்கும் அதெல்லாம் தூக்கி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருப்பாராக்கலாம். பகவான் எதையுமே அனாயாசமாக செய்கிறவன், கஷ்டமே படாத செய்வான். ஒரு முத்து வேர்வை கூட உண்டாகாதான் அப்படி காரியம் பண்ணுறவன். ஏன்னா தொட்டுட்டு இருக்கிற படைனா ஆயுதங்கள். தொட்ட படை 8 ஆயுதம், 8 கைகள்லேயும் 8 ஆயுதம். நம்ம அஷ்டபுஜ பெருமாளை பாடுறார். தொட்ட படை 8 தோளாத வென்றியான் அட்டபுஜகரத்தான். அட்டபுயம்னா அஷ்டபுஜம். சம்ஸ்கிருதம் பார்த்தா தமிழில் மருவி வரும். அஷ்டபுயகரத்தான் அஞ்ஞான்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச. எந்த முதல்ல கஜேந்திரனுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா 1000 வருஷமா, அதனுடைய கழுத்தை பார்த்து குறி வச்சு போட்டாராம் சக்கரம். ஏன் குறி பார்த்து போட்டாருன்னு சொல்லணும். குறித்தெறிந்த சக்கரத்தான். வியாக்கியானம் ரொம்ப ரசங்க. குறி பார்த்து போட்டாருன்னா பின்ன பெரிய ஒரு வீராதி வீரன் ஆயுதத்தை எடுத்து போடுச்சு. இந்த தீபாவளி ராக்கெட் மாதிரியா விடுவாங்க. இப்படி நோக்கி வச்சா அது விசுன்னு இப்படி பறக்கும், அப்படி வச்சா இப்படி பறக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு வீரனே விட மாட்டான், குறி பார்த்து தான் விடுவான். அப்படிச்ச மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணன் ஒரு ஆயுதத்தை போட்டா குறி பார்த்து தானே போடுவார்னா. அப்படி இல்லை. இங்கே வியாக்கியானம் என்னன்னா குறித்தெறிந்தன என்ன அர்த்தம்னா, இந்த கஜேந்திரனான பக்தனுடையதான தன்னுடைய அடியவனுடையதான கால் இந்த முதலையுடைய வாயில எவ்வளவு தூரத்தில் உள்ள போயிருக்கோ அதுக்கு அன்னண்ட சக்கரத்தால் கிழிக்கணுமா. அது முன்னாடி கீழ்ச்சி விட்டோமானா கஜேந்திரனுடைய காலம் அறுபட்டுரும். நம்ம பக்தனுடைய காலம் நம்மளே அறுத்தோன்னு ஆயிடும். அதனால குறி பார்த்து எந்த அளவுக்கு கால் உள்ள போயிருக்கு கஜேந்திரனுடைய திருவடி அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அன்னண்ட சக்கரம் போய் வெட்டும்படிக்கு குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்பு. நம்ம போய் தேடி அடைய வேண்டியது சாமர்த்தியமா நம்ம பிடிச்சிட்டோம்னா யாரை பிடிக்கலாம்? அஷ்டபுஜ பெருமாளை பிடிக்கும். காஞ்சிபுரம் வந்தால் முதல்ல நம்ம சேவிக்க வேண்டிய பெருமாள் அஷ்டபுஜகரம் பெருமாள் தான். அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி, வரதராஜருக்கெல்லாம் முன்னாடி. அந்த அஷ்டபுஜ பெருமாள் தான் கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு வந்து அந்த முதலையினுடையதான கழுத்தை குறிப்பாத்து அந்த சக்கரத்தால் நக்கரமான முதலையை தீர்த்து கட்டினார். அவனும் சாபத்தினால தான் வந்திருக்காங்க. அந்த முதலையும் சாதாரண முதலை இல்லை, இந்த யானையும் சாதாரண யானை இல்லை.
இவனும் சாபத்தினால யானையா வந்திருக்கான், அவனும் சாபத்தினால யானையா வந்திருக்கான். அவன் யாருனா ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் என்ன பண்ணா, அவனுடைய லோகத்துல நாரதர் வந்து அங்க குளிக்கிறதுக்கு வந்தார். நாரதரும் புராண காலத்துல ஆச்சாரியர் இல்லையா, இந்த நாரதர் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். இவன் என்ன பண்ணானா, பரிகாசத்துக்காக கிண்டலுக்காக அடி வழியா வந்து உள்நீச்சலா வந்து நாரதருடைய காலை பிடிச்சு விட்டான். தீர்த்தம் ஆடிட்டு இருக்கார் நாரதர், அவர் காலை பிடிச்சி அடி வழியா வந்து இழுத்தான். ஏண்டாப்பா முதல்ல மாதிரி அடியில வந்து பிடிக்கிற, அதுக்கு பேச முதலியா போயிடேன்னு சொன்னது நாரதர். சாபம் கொடுத்து விட்டார், முதலியா போயிட்டு. அவன் தான் இப்ப பக்கு வாயை கலந்து முதலியா கிடக்கிறாங்க. இது பெரிய கந்தர்வன் தேவனா இருந்தான், சாபத்தினால குரு சாபத்தினால இப்படி ஆயிட்டான், முதலியா கிடக்கிறான். உடனே இந்த கந்தர்வன் கேட்டான் நாரதர்கிட்ட, அடி எனக்கு எப்போ சாப விமோச்சனம், என்ன பண்ணா சாப விமோச்சனம், எப்போ பெருமாளுடைய சக்கரம் உன் மேலே வந்து படுறதோ ஸ்பரிசிக்கிறதோ அன்னைக்கு உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு நாரதர் அங்கே சாப விமோச்சனத்தை சொல்லிட்டு போயிட்டார் அந்த கந்தர்வனுக்கு. இங்கே அகஸ்திய முனிவர் யானையா போக்கடவுதுன்னு இந்திரத்யும்ன பாண்டியனுக்கு சொல்லி இவன் யானையா போயிட்டான் கஜேந்திரனா. எப்போ சாப விமோச்சனம்னா, பெருமாள் வந்து எப்போ உன் தும்பிக்கையை பற்றாரோ அன்னைக்கு உனக்கு சாப விமோச்சனம், மோட்சமும் கிடைக்கும்ட்டார். இவனுக்கு தனியா ஒரு அவதாரம் பண்ணி வரணும், அவனுக்கு தனியா ஒரு அவதாரம் பண்ணணும், இவன் சாபத்தை போக்கணும் அவன் சாபத்தை போக்கணும்னா 2 தரம் 3 தரம்லாம் பெருமாள் வரமாட்டாராம். ஒரே தரம் வந்தாச்சுன்னா 2-3 காரியத்தை சேர்த்தா போல முடிச்சுட்டு போயிடுவாராம். ஏக காரியார்த்தம் ஆகத்திய அநேக காரியம் கரோதி சஹா அப்படின்றோம். ஒரு காரியத்துக்குன்னு வந்து பல காரியத்தை முடிப்பாராம் பெருமாள். நம்மளாம் பல காரியத்தை நினச்சிட்டு போய் ஒரு காரியத்தையே முடிக்க மாட்டோம், வேமால மாதிரி வந்து நிற்போம். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை, பல காரியத்தை ஒரே அவதாரத்தில் முடிச்சிருவார் இல்லையா. அதில் 2 பேரையும் ஒன்றா மூட்டி விட்டார், 2 பேரையும் சேர்த்து விட்டார். இந்த முதலைக்கோ சக்கரம் பட்டா சாபம் விமோச்சனம், இந்த யானைக்கோ தான் கைப்பட்டா சாப விமோச்சனம், 2 பேரும் கூடுங்கடா அப்படின்னு கூட்டி விட்டுட்டா. இது அதை பிடிக்கிற மாதிரி பகவானே தூண்டி இதை அதை பிடிக்க கஜேந்திரன் முதலியமா இழுபடியா இருக்க பெருமாள் வந்து சக்கரத்தினால அந்த முதலையினுடைய சாபத்தை நீக்கி அவன் கந்தர்வனா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டான். உடனே இந்த கஜேந்திரன் கை தூக்கி நகை நிமிர்கை எடுத்து உலகனைத்தும் நடுங்க ஒலிகொள் பெரிய ஒலிய எழுப்படுத்து அரும் முதலே என்று ஒரு வாரணம் அழைப்ப. கம்பராமாயணத்துல கம்பன் கூட சொல்றான் கஜேந்திர. அந்த யானை நிமிர்கை எடுத்து இந்த தும்பிக்கையை மேல தூக்கி அரும் பரமே என்று ஒரு வாரணம் அழைப்ப. நீயோ வந்து அன்று ஏன் என்றாய். அன்னைக்கு கஜேந்திர மோட்சத்துல வந்து கஜேந்திரனை காப்பாத்தின அந்த பகவான் தான் ராமா நீயா அப்படின்னு ராமரை பார்த்து கேட்கான் விராதன். கம்பராமாயணத்துல அப்படி பரமே ஆதி மூலமே எது ஒரு பரம்பொருளோ அது காப்பாத்துட்டுன்னு கேட்டா இவன் தான் பரம்பொருள்னு உலகத்துல காட்டி கொடுத்தது ஒரு யானை. இத்தனை பண்டிதர்கள், இவ்வளோ வேதாந்தம் படித்தவர்கள், இவ்வளோ ரிஷிகளால கூட இவன் தான் கடவுள், இவன் தான் பரபிரம்மம், பரஞ்சோதி, பரந்தேயம், பரமாத்மா, பரபிரம்மம் அப்படின்னு வேதத்தை கொண்டு நிர்ணயம் பண்ண முடியாத உலகத்துல ஒரு யானை இவன் தான் முழு முதற் கடவுள், வேத முதல்வன் இவன் தான் அப்படின்னு காண்பிச்சிருக்கியா. அதுதான் இந்த கஜேந்திர மோட்சத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பிரதம விஷயம், முதல் விஷயம். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்பேகம் பராயணம்னு தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து கேட்கச்சே இதுதான் கேட்டார். எந்த ஒரு முழு முதற் கடவுள் உண்டோ, யாரை எல்லாரும் போய் அடையணுமோ அவனை சொல்லுங்கள்னு தான் கேட்டார். அதை ஒரு யானை நிரூபிச்சுடுது, யானை கூட்டுது. 2 விஷயம் தான் இப்ப தெரியுது. பரபிரம்ம யாரு, நாராயணன் தெரிஞ்சு போச்சு இப்ப வந்ததுனால. அவனை அடையறதுக்கு என்ன வழிடானா, நாமத்தை சொல்றதான். ஆதி மூலமேனு கூட்டுது இல்லையா, அது மாதிரி நம்மளும் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் என் ஆரிடரை நீக்காய். பகவான் வந்து தோன்றத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லலை கஜேந்திரன். ஏன்னா ஏதோ ஒரு கடவுள் இருக்கு வரட்டும்னு. இப்ப நாராயணன் எதிர்க்க வந்தாவிட்டு ஓ இவர் தான் கடவுளா, இவர் தான் மூல காரணமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாராயணா ஓ மணிவண்ணா அப்படின்னு பேரை சொல்லி இப்ப என் கஷ்டத்தை போக்குன்னு. பெருமாள் தான் வந்தாச்சே, சக்கரத்தால போட்டு முதலையை கிழிச்சு விட்டாரு, தலையை வெட்டி விட்டாரு, சாப விமோசனம் பண்றாரு. இன்னும் என்ன ஆரிடர், இன்னும் பெரிய கஷ்டம் தான். என் கையில வச்சிருக்கிற பூ, தாமரை பூ, அது வாடுறதுக்கு முன்னாடி திருவடியில நீ சேர்த்துக்கோ அப்படின்றதா இதுக்கு பெரிய கஷ்டமா சொல்றதான். என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு அந்த பூவை சேர்த்தது இல்லையா அந்த யானை. பகவான் வந்தான் இல்லையா, அந்த நாராயணன் தான் பரம்பொருள்னு தெரிஞ்சுண்டு அவனுடைய நாமம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிட்டே இருந்தாங்க. அப்படி உலகளந்த உத்தமன் பேர் பாடுறோ இல்லையோ, அந்த உலகளந்த உத்தமனை உலகத்துக்கு காண்பிச்ச உத்தமோத்தமன் நம் ராமானுஜர்.
இந்த ராமானுஜருடைய பேரை சொல்லுங்க. பெருமாள் அப்படியே சொல்லிட்டேன், பெருமாள் சந்தோஷப்படணும்னா ராமானுஜர் பேரை சொல்லிட்டு இருந்தாலும் பெருமாள் சந்தோஷப்படணும். அவ ஆச்சாரியருடைய தனியன்களை சொல்லிட்டு இருந்தா பெருமாள் உகப்பார். பெருமாள் பேரை சொல்றதை காட்டும். அதுதான் ராமானுஜா 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 எல்லாரும் சொல்றோம். ராமானுஜா 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 ஜெய ஜெய 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 ராமானுஜா ராமானுஜா. ராமானுஜருடைய பேரை எப்ப வேணா சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். இது எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, நியமங்கள்லாம் கிடையாது. நியம சாமானிய நிரபேட்சத்துவம் ஆதிக்கே காரணம்ன்றால எந்தவித அபேட்சையும் கிடையாது, எந்த நியமமும் கிடையாது. படுத்துட்டே சொல்லலாம், உட்காண்டே சொல்லலாம், நடந்துட்டே சொல்லலாம், பஸ்ஸில் போச்சே சொல்லலாம், ட்ரெயினில் போச்சே சொல்லலாம், ஃப்ளைட்டில் போச்சே சொல்லலாம், தூக்கம் வரைச்ச பாதி முழிப்பு வந்ததுன்னா அள்ளி எழுந்து சொல்லலாம், பல் தேய்ச்சுன்னு சொல்லலாம், பல் தேய்க்காதுன்னு சொல்லலாம். சாப்பிட்டு இருக்கச்சே கூட நடுநடுவில் ராமானுஜா சொல்லிட்டே சாப்பிடலாம். வெளிவாசல் போச்ச கூட ராமானுஜா சொல்லலாம். எப்போதும் எங்கேயும் எல்லாரும் எப்படி வேணா சொல்லலாம். நீ ராமானுஜான்னு சொல்லு, எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சொல்லு, அடியன் ராமானுஜதாசன் சொல்லு, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொல்லு, எப்படியோ ஒன்று ராமானுஜர் பேரை சொல்லு. பெருமாளை சந்தோஷப்படுத்தணும்னு உனக்கு ஆசை நிஜமா இருந்தா நம்ம ஆச்சாரியர் பேரை சொல்லணும் இல்லையா? அப்பேற்பட்டதான நமக்கு நாமம் சொல்றது தான் முக்கியமாக தான். சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு அமுதனாரும் சொல்றார். அன்னிக்கும் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு மதுரகவி ஆழ்வார்னு சொல்றார். ஒரு தடவை எங்க ஆச்சாரியர் பேரை சொன்ன காலதத்துவம் உள்ள அளவு என் நாக்கு இனிக்கிறதுங்கிற அமுதம் ஊறுறதா இருக்கேன்றார். அப்படி ஆச்சாரியர் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறதா விசேஷம். இந்த கஜேந்திரன் அதை தான் காண்பிச்சார். பரம்பொருள் நாராயணன், அவன் அடையறதுக்கு நீ நாமம் சொல்லியிருந்தாலே போதும். அதை அடையறதுக்காக தான் இல்லை, அதுதான் நமக்கு சொல்லாத இருக்க முடியாது, நாமத்தை சொல்லாத இருக்க முடியாது, அதுவே எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சுன்னு நாமம் சொல்றது தான் விசேஷம் அப்படிங்கிறத இந்த கஜேந்திரன் காட்டி கொடுக்குறார். அந்த சந்தர்ப்பத்தில் பகவான் ஆவிர்பவிச்ச பெருமாள் அஷ்டபுஜ பெருமாளை சொல்றாருங்க. ஏவம் கஜேந்திரம் அவித்தும் துவரையா முகுந்தஸ்து அஷ்டாயுதானி பரிகிரஹ்ய புஜாஷ்டகேன ஆருஹ்ய சாபி கருடம் சக பாஷதைச்ச தேவாசுரை முனிகணோரக கிண்ணரைச்ச. பகவான் மட்டும் வரல, பின்னாடி அத்தனை தேவர்கள் வந்துட்டா. கிண்ணறர்கள் வரா, கருடர்கள் வரா, நாகர்கள் வரா, கிம்புருஷர்கள் வரா, கர்மதேவர்கள் வரா, தேவர்கள் வரா, இந்திரன் வரா, எல்லா தேவாலும் பெருமாள் இப்படி அறகொலைய தலைகொலைய ஓடி வராரே ஒரு பக்தனை காப்பாத்த. அப்படி பெருமாள் போற வேகத்தை நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். வெறும்னு வேடிக்கை பார்க்கறதா நம்மளும் பின்னாடியே வருவோம் அப்படின்னு வரா. விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் பின்னாடி வந்து எல்லாரும் சூழ்ந்து விட்டா பெருமாளை. அத்தனை பேரும் எதிர்கொண்டு நிற்க கஜேந்திரன் பார்க்கறாமா. இத்தனை பேர் சமஸ்த தேவர்களையும் பார்க்கறான், சமஸ்த விஷ்ணு பார்ஷதாலையும் பார்க்கறான். இதுக்கு மேல தேவாதி தேவன் 8 கைகள்ல 8 ஆயுதங்களோடு நிற்கிறான். ஆவிர்பூவ சகசா நிஜ நீலகாந்தியா. அப்படி எதிர்க்க பார்த்தா அப்படியே அந்த ஆகாச பிரதேசங்கள்லாம் ஒரே நீல காந்தி அடிக்கலாம். நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையேன்னு திருப்பாழ்வார். அப்படியே பெருமாள் வந்து காட்சி கொடுத்தா நீல ஜோதியா இருக்கும். எதை பார்த்தாலும் தக 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 தகன்னு நீல வர்ணமான ஜோதி. அல்ல ஆவிர்பூவ சகசா நிஜ நீல காந்தியா. அது தோன்றும் போதே பெருமாள் நீல காந்தி சுத்தி வர தெரியும். விஸ்மாபயம் ஸ்திரிபுவனம் கனகாம்பரஸ்ட. இடுப்புல அரைச்சி வந்த ஆடையன் மேல் சென்றதாம் என சிந்தனையே. இடுப்புல பீதாம்பரம் கட்டிட்டு தக தக தகன்னு ஜொலிக்கிறது. எல்லாரும் பார்த்தா கண்ணை பறிக்கிறதா மாம்பழ கலர் பட்டு. காஞ்சிபுரத்தில் அது சொல்ல வேண்டாமா? அது என்ன கலர்? மாம்பழ கலர் பட்டு. அதுல அரக்கு பார்டர் போட்டு அது உருமால் மேலே போட்டுருக்காரு. உருமால்னா மேலே அங்கவஸ்திரம் போட்டுருக்காரு. அது நல்ல அரக்கு கலர்ல உருமால் போட்டுருக்காரு, பட்டு வஸ்திரம். இடுப்புலையோ மாம்பழ கலர்ல பஞ்சகச்சம் கட்டிட்டு இருக்காரா. அது பார்த்தா எல்லாரும் என்ன வஸ்திரம், இந்த பெருமாளுக்கு ஏற்ற வஸ்திரம் அழகா இருக்கு, வஸ்திரத்துக்கு ஏற்ற பெருமாளா, பெருமாளுக்கு ஏற்ற வஸ்திரமா அப்படி எல்லாரும் விஸ்மாபயம் ஸ்திரிபுவனம் கனகாம்பரஸ்ச ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதர சிதபாரிஜாதோ மந்தஸ்மிதார்த்ரவதனோ மதுசூதனோயம். மார்பில் பார்த்தா ஸ்ரீவத்சம்ன்ற மச்சம் அங்கதான் உட்காந்துருக்கலாம். நம்ம பெருந்தேவி தாயார் மார்பில் உட்காந்துருக்கலாம். பளிச்சுன்னு தெரிகிறா. திருக்கண்டேன்
பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சொல்லும்படியா தாயார் வட்சஸ்தலத்தையும் மார்பில பிரதானமான கௌஸ்துபம்ன்ற மணியை தரிச்சுண்டு ஆசிரியச்சதான எல்லா ஜனங்களுக்கும் வேண்டிய பலன்களை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் வரம். நம்ம எங்கே போய் கேட்கலாம் அப்படின்னா நம்ம அஷ்டபுஜ பெருமாள்கிட்ட போய் கேட்டால் வேண்டியதெல்லாம் தருவார். வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் அப்படின்றாரு ஆழ்வார். அதை மாதிரி சிதபாரி ஜாதோ மந்தஸ்மிதார்தனோ சிரிச்ச முகம். அவரை பார்த்தாச்சுனாலே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தொலைஞ்சு போயிடும். அப்படி ஒரு சிரிச்ச முகம். ஏன்னா நம்ம கையில் இருந்தால் தானே பொறுத்தார் கொடுக்க முடியும். கையில் இல்லாத போது கேட்டால் கொடுக்கவும் முடியாது இல்லையா. சட்டியில் இருந்ததான் அகப்பையில் வருவா. அது மாதிரி இந்த பெருமாள் ஆனந்த சுரூபியாக இருக்கிறதால சிரிச்ச முகமாக இருக்கிறதால நம்ம போய் நின்றால் நமக்கும் ஆனந்தம் கிடச்சிடும். அப்புறம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துக்கங்கள் ஆபத்துகள் விபத்துகள் எது உண்டோ எல்லாம் போயிடுமா அந்த அஷ்டபுஜ பெருமாளை சிரிச்சா. அதனால் மந்தஸ்மிதார்திரபதனோ மதுசூதனோயம். நமக்கு என்னென்னலாம் விரோதங்கள் வருதோ விரோதங்கள்லாம் போக்குவார். அதனால தான் மதுசூதனன்னு பேர் பகவானுக்கு. மது கைடவர்கள்ன்றதான அசுரர்களை வதம் பண்ணினா இல்லையா, அதனால பகவானுக்கு மதுசூதனன்னு பேரு. இப்போ இதையே இங்க சொல்றாரு அப்படின்னா அந்த யானைக்கு வந்த விரோதமான முதலையிலேருந்து யானையை காப்பாத்தின மாதிரி நமக்கு வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன விரோதங்கள் ஏற்படுதோ எல்லாத்தையும் நம்ம அஷ்டபுஜ பெருமாள் போக்கி தருவார். அதனால் நீ கவலையை விடு. உன்னை பத்தி நீ கவலைப்படாத, உன் குடும்பத்தை பத்தி கவலையே படாத. பெருமாள்கிட்ட ஒப்படைச்சு சரணாகதி பண்ணிட்ட ஒரு ஆச்சாரியர் மூலமான பெருமாள் பார்த்துப்பார். நீ எதுக்கு நம்ம கவலையை தூக்கி நம்மளே தள்ள போட்டுட்டு நம்ம கஷ்டங்களெல்லாம் நம்மளே தலையில போட்டுட்டு நம்ம குடும்ப பாரத்தெல்லாம் நம்மளே எதுக்கு தள்ள ஏறிட்டுக்கணும். அங்கங்கவை போதருங்கண்டாயின்னு எப்பப்போ எது எது வேணுமோ பார்த்து கொடுக்கறதுக்கு பெருமாள் இருக்கா. நீ நம்பினா போதும். நமக்கு நம்பிக்கை பூர்ணமாக பெருமாள்கிட்ட வராது. அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா டாக்டர் நம்புவோம். ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் டாக்டரையும் மாத்திரையும் தான் நம்புறோமே தவிர அஷ்டபுஜ பெருமாள் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு தோணாது. ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டுனா உடனே பெருமாளேன்னு போக தோணாது. யாரை போய் நாடலாம்? ஒரு 10 ரூபா காசு வேணும்னா இந்த பெருந்தேவி தாயார் தரமாட்டாளா? கலகலகலகலகலன்னு கனகாபிஷேகமாக கனக மழையாக கொட்டு விளை முடியாதுன்னா தாயாரால கொடுக்க முடியும். நீ நம்பணும் பூர்ணமா. நீ என்னடானா அவா தருவா இவா தருவா அதில் கிடைக்கும் இதில் கிடைக்கும்னு நினச்சிருந்தேன்னா பெருமாள் அதான் அவன் எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கானே அங்கே கிடைக்கட்டும்னு விட்டுருவார். நீ பார்த்து எப்போ எனக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் நீ பார்த்து செய். நான் ஒவ்வொன்றுத்துக்காக வந்து பெருமாளே எனக்கு அது வேணும், வரதராஜா இது வேணும், அஷ்டபுஜ பெருமாளே இது வேணும்னு ஒவ்வொன்றா நான் கேட்க மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து சரணாகதி பண்ணியாச்சு. எப்பப்போ யார் யாருக்கு எது எது வேணுமோ பார்த்து கொடுக்குற வள்ளல் நீ பார்த்து கொடு. நான் எதுக்கு வந்து உங்ககிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்கணும்? உன் பிள்ளையா இருக்கு அப்பனே பார்த்து பார்த்து பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் செய்வான். குழந்தை அப்பப்போ கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தீபாவளி வருது எனக்கு ஒரு நிஜார் வாங்கி கொடு, எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடு அப்படின்னு 2 வயசு 3 வயசு குழந்தை கேட்குமான்னு அப்பங்காரனே ஐயோ தீபாவளி வருதே, பொங்கல் வருதே, பிறந்த நாள் வருது, அதுக்கு ஒரு சட்டை துணி வாங்கி கொடுக்கணுமே, சட்டை தைச்சி தரணுமே, இல்லை நிஜார் வாங்கி தரணுமே, இல்லை வேஷ்டி வாங்கி தரணுமே. அப்பங்காரம் பார்த்து பார்த்து செய்வா. பசி எடுக்கிறச்செல்லாம் அம்மா பார்த்து பார்த்து அதுக்கு சாதம் ஊட்டுவா. குழந்தையா இருக்கிறச்சே குழந்தைக்கு எப்படி அப்பா அம்மா பார்த்துட்டு செய்வாளோ அதுவே பெருமாளும் தாயாரும் நம்மளை என்ன கைவிட்டுற போறாரு? என்ன கர்ப்பத்தில் நீ அம்மா வயிற்றுல இருக்கச்ச உன்னை யார் பார்த்துட்டா? கர்ப்பத்தில் இருக்கச்சா அந்த தாயாராலையும் பார்த்துக்க முடியாது, தகப்பனாலையும் பார்த்துக்க முடியாது, வெளியில இருக்கிற எந்த டாக்டராலையும் பார்த்துக்க முடியாது. உள்ள அப்ப யார் பார்த்துட்டான்னா நாராயணன் தான் பார்த்துட்டான். அதே பகவான் நீ வெளியில பிறந்து உலகத்துல வாழச்ச உன்னை பார்த்துக்க மாட்டாரா? கை விட்டுருவாரான்னு நம்பிக்கை வேணும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் இல்லையா? அந்த பெருமாள் என்ன பண்ணுவார்னா உனக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எப்பப்போ என்னென்ன வேணுமோ எது எது தரணுமோ எல்லாம் பார்த்து பார்த்து ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி ஆராய்ந்து பார்த்து பார்த்து செய்கிறவன். அதில் மதுசூதனோயம் நமக்கு விரோதிகளெல்லாம் போக்கி நம்ம சௌக்கியமாக இங்கே வாழச்சவும் சௌக்கியமாக வாழ வைப்பார். உயிர் போச்சவும் அனாயாசமாக பேசிகிட்டே இருந்தார். ராமானுஜார்னா பட்டுன்னு படுத்துட்டார், போயிடுத்து உயிர் போயிடுத்து. ஆச்சரியமா இருக்கு. அனாயாசமா மரணமாச்சு அப்படின்னு எல்லாரும் பாரோர் புகழ பேரும் புகழும்படிக்கு உயிர் போகுமா? நமக்கெல்லாம் யார் வந்து கூட்டிட்டு போவானா? நம்ம தேவ பெருமாள் வந்து பெருந்தேவி தாயாரோட நம்மளை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவார். நம்பணும் வருவார் அப்படின்னு நம்பணும். எதுக்காக வருவார்? நம்ம ராமானுஜனுக்காக வருவார். நம்ம ஆச்சாரியருக்காக வந்து நிற்பார். ஆச்சாரியர் நமக்காக சிபாரிசு பண்ணியிருக்காரு இல்லையா, புருஷகாரம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் பெருமாள் வந்தே தீருவார். தாயாரும் வந்தே தீருவா. உயிர் போச்சே அதில் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியாரின்னு பாடினார் இல்லையா. அந்த உயிர் போகிற காலத்துக்கு பெருமாள் வரணும்னா அதுக்கு இப்போவே இன்விடேஷன் கொடுக்கணும். அடுத்த மாதம் 10ஆம் தேதி கல்யாணம்னா நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதமே 10ஆம் தேதிக்குள்ளாலேயே நம்ம ஆச்சாரியருக்கு போய் கொடுக்க வேண்டாம். அப்போ தானே ஆச்சாரியர் வருவார் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு.
அது மாதிரி பெருமாளுக்கு நமக்கு உயிர் போகிற நாள் நமக்கே தெரியாது. செந்நாள் எந்நாள் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானேனார் நம்மாழ்வார். செல்லக்கூடிய நாள் எதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் பெருமாளுக்கு தெரியுமே. இத்தனை வருஷம், இந்த மாதம், இந்த தேதி, இத்தனை மணிக்கு, இத்தனை நொடிக்கு உனக்கு உயிர் போகும்னு அவருக்கு தெரியும். அவர் குறித்து வச்சுருக்கார் ஒவ்வொருத்தரையும். அவர் வருவார். ஆனால் நீ அப்போதைக்கு இப்பயே அழைப்பு கொடுத்துடணும் இல்லையா? என் உயிர் போச்சே, அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் தீர்மானமாக சொல்லிட்டார். உயிர் போகிற சமயத்தில் நான் என்ன அவஸ்தையில் இருப்பனோ எனக்கு தெரியாது. ரங்கநாதா, உன் நாமம் அப்போ என் வாயில நாராயணான் வருமோ வராதோ தெரியாது. அதனால அன்னைக்காக இன்னைக்கே நான் சொல்லிவிட்டேன். நீ ஞாபகத்தில் வச்சுருவா, நீ சர்வஜன் ஞாபகத்தில் வச்சுக்க. நான் உன்னை கூட மறந்துடுவேன். அப்போ தான் என் பிராண அவஸ்தை, கை வலிக்கணுமோ, கால் வலிக்குமோ, இடுப்பு வலிக்குமோ, உடம்பு கூட வலிக்குமோ, நினைவு இருக்குமோ, நினைவு தப்பி போயிடுமோ, வாய் கொளருமோ, எப்படி இருப்பேன்னு தெரியாது. அந்த சமயத்தில் நீ வரணும். அதுக்கு இப்போவே நான் உனக்கு அழைப்பு கொடுத்துட்றேன். நாராயணா, ரங்கப்பிரபு, ரங்கநாதா, வரதராஜான்னு இப்பவே நான் பேர்களை சொல்லிட்டேன். சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொன்னேன். நல்லா சொல்கிற நிலைமையில இப்போவே மூச்சுக்கு மூச்சு நாமத்தை ராமானுஜா ராமானுஜா, என் அப்பனே ராமானுஜா இப்படி சொல்லிட்டே இருக்கோம். உயிர் போச்சே எதை நீ அடிக்கடி இதையே நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோ, அதே உயிர் போச்சே நினைவில் வரும். அப்பவும் உன் வாயில ராமானுஜான்னு வரும். எதிர்க்க பார்த்தா திருதண்ட காஷாயத்தோட ராமானுஜர் எம்பெருமானார் வாடா குழந்தை அப்படின்னு நம்மளை அழைச்சிட்டு போவார். இந்த வரதராஜர் அதுக்கு முந்தின்னு ஓடி வருவார். பெருந்தேவி தாயார் அதுக்கு முந்தின்னு ஓடி வருவா. எல்லாத்துக்கும் முன்னாடி கருடாழ்வார் நிற்பார். வளர்ந்து கூட்டிட்டு போன இத்தனை பேர் சேர்ந்து அவ்வளவு ஆசையாக நம்ம சொல்லணும் பகவானுடைய நாமத்தை இல்லையா? நம்பினா பகவான் செய்வான் அப்படிங்கிறார். அந்த யானையுடையதான திருமேனி, அந்த சரீரத்தை அப்படி தொட்டு, தும்பியை தொட்டு பெருமாள் அழைச்சாரு. அது ஸ்பர்சம் பட்டோடனே அந்த யானைக்கு உடம்புலேருந்து ஆத்மா பிரிஞ்சு கிளம்பிடுது. பெருமாள் ஸ்பர்ச மாத்திரத்தில் ஆத்மா பிரிஞ்சு, பிராணம் பிரிஞ்சு, நேர பெருமாள் தன்னுடைய விமானத்தில் ஏற்றிட்டு கஜேந்திரனை வா போகலாம், நம்ம ஊருக்கு போகலாம், நம்ம சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த கஜேந்திரனுடைய ஆத்மாவை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, அவர் கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த கஜேந்திரனுடையதான ஆத்மாவை வைகுண்டத்துக்கு கொண்டு போயிட்டார். அந்த உடம்பு என்னாச்சு? அதாவது கொண்டு போய் எரிச்சாலா புதைச்சாலா என்னாச்சுன்னா, அந்த யானையினுடைய உடம்பு, கஜேந்திரனுடைய உடம்பு எரிக்கவும் இல்லை, புதைக்கவும் இல்லை, மக்கியும் போல. அந்த யானை தான் மலையா படுத்து காஞ்சி வரும். அதனால தான் இதுக்கு அஸ்திகிரின்னு பேரு. அஸ்திகிரின்னு தானே பேர். இப்போ அத்திகிரி அருளாளர் தானே சொல்றா. அத்தி வரதர், காஞ்சி அத்திகிரி வரதர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அத்திகிரினா அஸ்தினா யானை. அந்த யானையே ஒரு மலை, அதனுடைய உடம்பே ஒரு மலையா போயிட்டதுனால தான் இன்னைக்கு அந்த மலை மேலே தான் பெருமாள் இருக்கார், வரதராஜ பெருமாள். அப்போ முதல்ல இந்த மலை எப்படி உண்டாச்சுங்கிறதுக்காக தான் இந்த அஷ்டபுஜ பெருமாள் அவருடைய கதையை இங்கே வருது. முதல்ல அவருடைய அந்த திவ்யதேச வைபவம் முதல்ல வரும். கஜேந்திரனுக்கு காப்பாற்றுறதுக்கு இந்த அஷ்டபுஜ பெருமாள் பக்தாபிமானியாக ஓடி பக்த வத்சலன், பக்த சம்ரட்சகன், ஆபத் சகா அப்படி ஓடி காப்பாற்றி அவனுடைய ஆத்மாவை வைகுண்டத்துக்கு எடுத்துன்னு போயிட்டார் அஷ்டபுஜ பெருமாள். ஆனால் சரீரம் அப்படியே மலையாக ஆகி அதுக்கு மேலே தான் வரதர் வரப்போறார். இனிமேதான் தோன்ற போறார், வரப்போறார் அந்த மலைக்கு. இப்படி அத்திகிரி அப்படிங்கிற மலையாக ஆச்சு. பசேது அஷ்டபுஜம் விஷ்ணும் கஜேந்திர சரசஸ்தடேகே சம்சார பந்தநாசாய மோட்சகாமோ நரோத்தமஹ. யார் யாரெல்லாம் இந்த காஞ்சிபுரத்துக்கு இந்த அஷ்டபுஜ பெருமாளை சேவிக்கிறாளோ, அங்கே குண்டம் இருக்கு இல்லையா, குளம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரே கஜேந்திர சரஸ்னே பேர் இருக்கு. கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக அந்த குளத்தாங்கரைக்கு வந்த இடமா அந்த கஜேந்திரன் இருந்த குளம், அதுதான் இப்போ கஜேந்திர சரஸ்ன்னு பேரில் குளமா இருக்கு. அந்த கஜேந்திர சரசாகி அந்த குளத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து இப்படி புரோட்சணம் பண்ணிட்டு தலையில் தெளிச்சுட்டு உள்ளே போய் இந்த அஷ்டபுஜ பெருமாளை யார் யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சம்சார பந்தநாசாய, சம்சார பந்தம்னு நம்மளை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த சம்சார பந்தம் விலகிடுமா. அப்புறம் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன்னாரே திருமங்கை ஆழ்வார். அது மாதிரி இனிமே உறவு, சொந்தம், பந்தம் என்னென்ன இருக்கோ எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். மோட்சகாமோ நரோத்தமஹா. அப்புறமா மனுஷன்லேயே உயர்ந்த மனிதனாக ஆகி மோட்சமடைய நம்ம வைகுண்டம் போகணுன்ற ஆசை உண்டாகி அதனால பெருமாள் வைகுண்டத்தையே கொண்டு போய் சேர்த்துடுவார். தன் திருவடியில் கைங்கரியத்தை அங்கே கொடுப்பார் அப்படின்னு பலஸ்ருதி சொல்றார். இந்த அஷ்டபுஜ பெருமாளை சேவிக்கிறவாள் ஏற்பட்ட உயர்ந்த திவ்யதேசம் அஷ்டபுஜகர பெருமாள். அந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் தனியாக பாடுறார். 10 பாசுரத்தில் பாடுறார். அஷ்டபுஜகரத்தேன் என்றாரே அப்படின்னு 10 பாசுரத்தில் பாடுறார் இல்லையா? அதில் சொல்றார், முழிசி பண்டாடிய
தண்டுழாயின் மொய்மலர் கண்ணியும் மேனியன் சாந்திழிசிய கோலம் இருந்தவாறும் எங்கனம் சொல்லுகே. இந்த பெருமாளை பார்த்துட்டு கன்னத்தில் கை வச்சு அப்படியே நிற்கிறாராம் திருமங்கையாழ்வார் பரகால நாயகி. இந்த பெருமாள் தனக்கு நாயகன்னு தோன்றது, தான் நாயகியாக போயிட்டாராம். காதலன் காதலின்னு ஆயிட்டார். தான் ஒரு ஆம்பளைங்கிறத மறந்துவிட்டார். தான் ஒரு கோபியாக ஒரு இடைச்சியை போல எதிர்க்க வந்து கன்னத்தில் கை வச்சு, அடடா இப்படி ஒரு அழகரா, இப்படி ஒரு அழகரா, வாயை கொண்டு சொல்ல முடியாத அழகரா இருக்காரு இந்த அஷ்டபுஜ பெருமாள். அது எப்படி இருக்கடானா நல்ல மாலை போட்டுட்டு இருக்காங்க. வைஜெயந்தி வனமாலா விபூஷித்தனா திவ்யமான மாலை கண்டு 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 கண்டா கலர் கலரா பல புஷ்பங்களை வச்சு கட்டி ரெட்ட குஞ்சமா ஆண்டாள் மாலையாக பெரிய திண்டு மாலை போட்டு இருக்காரா. அந்த மாலை இந்த பூக்கள்லாம் செடியில இருந்தா தேன் ஒழுகும், வண்டுகள்லாம் வந்து மொய்க்கும். ஆனா பெருமாளுடைய கழுத்துல மாலையா கட்டி போட்டதுக்கு அப்புறமா கூட வண்டுகள்லாம் வந்து அதுல மொச்சுன்னு இருக்கான். அப்போ அதில் தேன் இருக்கான். செடியில் இருக்குச்சே எப்படி தேன் இருக்குமோ அது மாதிரி பெருமாள் திருமேனிக்கு வந்தாகட்டும் அந்த பூக்கள்லேருந்து தேன் ஒழுகிறதாம். அதனால் வண்டுகள்லாம் மொச்சுக்கலாம். பெருமாளே கருவண்டாட்டம் இருக்கார், கருப்பா சுத்தி இவர கருவண்டு மொச்சுக்கிறது, பொன் வண்டு கருவண்டு எல்லாம் மொச்சுக்கலாம். முழிசி வண்டாடிய தண்டுழாயின் அதில் வேற பச்சை துளசி மாலை போட்டுருக்காங்க. அந்த பச்சை துளசியில் இருக்கிற புஷ்பத்தில் வந்து மொச்சுக்கிறதாம் அந்த வண்டுகள்லாம். அதில் இருக்கிற மகரந்தங்கள்லாம் அப்படியே தொகைக்கிறதாம் வண்டுகள். ஆனால் அங்கேருந்து துளசி நாற்றத்துழாய் முடி நாராயணன் கம்முன்னு துளசி சுகந்தம் வீசுறது, பலவேறு புஷ்பங்களுடைய சுகந்தம் வீசுறது. ஏற்கனவே பெருமாளே பரிமள ரங்கன், பரிமளம் வீசுவோம், திவ்யமான பரிமளம் உடையவன். இதில் வேற இந்த புஷ்ப மாலையிலேருந்து வரக்கூடிய சுகந்தம், அதுக்கு மேலே இந்த துளசி மாலையில் மொய்ச்சென்று இருக்கக்கூடியதான வண்டுகள் போய் அதை போட்டு அப்படியே கொதறதுனால அதுலேருந்து வர மகரந்தத்திலேருந்து வர வாசனை துளசி கந்தம் வீசலாம். முழிசி வண்டாடிய தண்டுழாயின் மொய்மலர் கண்ணியும் அப்படி துளசியும் புஷ்பங்களுமான ஆன மாலைகளை தரிச்சுண்டு அப்புறம் மேனியன் சார்ந்து இழிசிய கோலம் இருந்தவாறும் எல்லாம் கம 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 கமன்னு சுகந்தமான சந்தனம், அரைச்ச சந்தனம், கெமிக்கல் சந்தனம் இல்லை, கடையில் கிடைக்கிற பவுடர்லாம் இல்லை, எல்லாம் பக்தாலாம் சேர்ந்து ஆசை ஆசையாக ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தேன்னு பயமந்திரம் சொல்லிட்டே அரைச்சி குங்குமப்பூ பச்சைக்கற்பூரம்லாம் சேர்த்து நல்லா அரைச்சதான செஞ்சந்தனம் அதை எடுத்து இப்படி அப்படி அப்படி இப்படின்னு அங்கங்கே ஈஷின்னு இருக்காரு. சொல்கிறார் ஆழ்வார், மேனி அஞ்சாந்து இழிசிய கோலம். அழகான செஞ்சந்தனம் இருக்கே அதை பெருமாள் தானே பூசிண்டார். ஸ்ரீதேவி தாயா இருக்கா, பூதேவி தாயா இருக்கா, நீலாதேவி இருக்கா, அஷ்டலட்சுமிகள் இருக்கா, இன்னும் எத்தனையோ வேலைக்காரிகளை போல தாயார்கள் சொரூபத்தை எடுத்துட்டு உட்காந்துருக்காளே. இத்தனை பேர் கைங்கரியத்துக்கு இருந்த போதிலும் பெருமாள் சந்தனத்தை தானே பூசிக்கணும்னு ஆசையாம். அதனால தானே எடுத்து இங்கே கொஞ்சம் ஈஷிண்டு அங்கே கொஞ்சம் ஈஷிண்டு இப்படி கொஞ்சம் கழுத்தில் இப்படி முதுகில் அங்கங்கே தோணி நடத்தலாம் ஈஷின்னு இருக்காராம். மேனி அஞ்சாந்து இழிசிய கோலம் இருந்தவன். இப்படி ஒரு கோலம், நல்ல கருப்பான திருமேனிக்கு, கருநீலமான அந்த திருமேனிக்கு செஞ்சந்தன குழம்பு, இந்த புஷ்ப மாலையும் கலர் கலராக பச்சை துளசி மாலையும் பார்க்கறதுக்கே கண்ணை பறிக்கிறது. எங்கனம் சொல்லுகேன். இந்த அஷ்டபுஜ பெருமாளை பற்றி எப்படி சொல்லுங்க? ஏன் போய் பரகாலனே எத்தனை பெருமாளை எவ்வளோலாம் வர்ணிச்சிட, ஏன் இந்த அஷ்டபுஜ பெருமாளை வர்ணிக்க முடியலனா? எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. எல்லா பெருமாளை காட்டிலும் மிஞ்சி இருக்கிற அழகுங்க. இந்த பாசுரங்கள் எல்லாம் நம்ம அர்த்தத்தோடு கேட்டுட்டு அப்புறமா அந்த பெருமாளை பார்க்கச்சே தான் விசேஷமே புரியும். பாட்டுக்கு ஏதோ திவ்ய தேசமாக அஷ்டபுஜமாக போய் நித்தியம் சேவிச்சுன்னா இருக்கும் இந்த ஊர்க்காரெல்லாம் அப்படின்னு நினைப்போம். பாசுரத்தில் ஆழ்வார் பாடச்சே பார்க்குறாரு, இந்த பெருமாளை வர்ணிக்க முடியலை ஆழ்வாராலேயே. அதுவும் திருமங்கை ஆழ்வாரால் வர்ணிக்க முடியாத உண்டான நாலுகவி பெருமாள். எத்தனை பெருமாளை எப்படி எப்படிலாம் கொஞ்சி கொஞ்சி ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து அந்த பெருமாளை அழகெல்லாம் வர்ணித்து பாடுவார். அவரால் சொல்ல முடியல. எங்கனம் சொல்லுதே, இந்த பெருமாளை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, ஐயோ இந்த பெருமாளை எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே அப்படின்னு கன்னத்தில் கை வச்சுட்டு விஸ்மயப்பட்டு பார்க்குறாராம். ஏதாவது கண் அழகையாவது சொல்லுவேன், மூக்கழகு எப்படி இருக்குன்னு சொல்லும், இல்லை கண்ணை எப்படி இருக்குன்னு சொல்லும், ஒரு உதடு எப்படி இருக்குன்னு சொல்லும், ஏதாவது ஒன்று சொல்லுவேனா சொல்லணுமானா அந்த கண்ணை எப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் ஓவி நல்லாரி எழுதிய தாமரை அன்ன கண்ணும், நல்ல ஓவியம் வரைய தெரிஞ்சதான ஒரு எக்ஸ்பர்ட், டிராயிங் வரையறதுலேயே
ரொம்ப தேர்ந்தவன் எவனாவது இருந்து அவன் தாமரை இதழை பார்த்துட்டு பார்த்து அளந்து அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணை வரைஞ்சான்னா எப்படி இருக்குமோ அதை மாதிரி எழுதி வச்ச கண்ணா இருக்கு. ஓவி நல்லார் எழுதிய தாமரை அன்ன கண்ணும் ஏந்தெழில் ஆகமும். இந்த மார்பெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நல்ல ஏந்தின்னு இருக்கக்கூடிய மார்புன யாரன்னா இந்த பக்கம் ஸ்ரீதேவி தாயாரையும் இந்த பக்கம் பூதேவி தாயாரையும் ஏந்து, அதனாலேயே அழகா இருக்கக்கூடிய மார்பு. ஏந்து எழில் ஆகமும். எவனுடைய மார்புல மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்காளோ அவன் தான் பரபிரம்மம்னு வேதம் சொல்றது. அந்த தெய்வத்தினுடைய மார்பை வச்சுட்டே இது பரபிரம்மமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா? அது திருவில்லா தேவரை தேரேமின் தேவுன்னு திருமணி சேர்க்கிறான். திருமணி செய்யாளர் சொல்றாரு, யாருடைய மார்புல திரு இல்லையோ மகாலட்சுமி இல்லையோ அது தெய்வமே இல்லை, அதை நான் வணங்கவே மாட்டேன்னு. அதான் ஒரு தெய்வமான்னு கேட்கிறார். அவ தாயார் மார்புல இருக்கா, யார் மார்புல தாயார் இருக்காளோ அவன் தான் பரமபுருஷன் வேதமே சொல்லுது. கிறிஸ்டதே லக்ஷ்மி ஸ்சபத்ஞௌ அஹோராத்ரே பாஸ்வே நக்ஷத்ராணி ரூபம் அப்படின்னு வேதம் சொல்லிச்சே. யாருக்கு பூதேவியும் ஸ்ரீதேவியும் நாயகிகளோ மனைவிகளோ அவன் தான் அந்த பரமபுருஷான். அல்லது ஸ்ரீதேவி பூதேவிக்கு எவன் நாயகனோ அவன் தான் பரமபுருஷன் சொல்றது இல்லையா வேதம். அவன் மார்புல மகாலட்சுமியை ஏந்தின்றுக்கா, இந்த இடது மார்புல பூதேவி தாயாரை ஏந்தின்றுக்கா. இப்போ கூட புறப்பாடலாம் சேஷ வாகனத்தில் வச்ச பார்த்தா வரதராஜர் வெறும் முறை வரதில்லை. இந்த பக்கம் ஸ்ரீதேவி தாயார், இந்த பக்கம் பூதேவி தாயார் குடும்பமாக அப்படி சேர்ந்து வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே அம்மா இல்லாத 2 அம்மா இருக்கா, 3 அம்மா இருக்கா, அப்புறம் 16,108 அம்மா இருக்கா கிருஷ்ணாவதாரத்தில். நமக்கு என்ன ஒத்த அம்மாவியை வச்சிருந்துருக்கோம். ஜெகன்மாதா பல ரூபத்தில் இருக்கா, தாங்கிறா நம்மள. அந்த பிராட்டிய பெருமாள் தாங்கிறார் மார்புல. ஸ்ரீதேவியும் பூதேவியும் அதனால் ஏந்து எழில் ஆகமும். அதுக்கு மேல என்ன தோளும் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணான்றோமே, நல்ல தோல், நல்ல கம்பீரமான தோளம் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த ஸ்கந்தம் மட்டும் தோல் மட்டும் அப்படியே சப்பையா இருந்தா நல்லா இருக்காது. நல்லா அப்படி தூக்கின தோளம் சம்மு. அதுல கோவர்தன மலையை தூக்கிற சக்தி உடைய தோல், நம்ம எல்லாரையும் தாங்கக்கூடிய தோல், கையினால் எடுத்து அணைக்கிறதுக்கு வேண்டிய தோளம். அதனால சொல்ற ஆண்டாள் சொல்ற ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் அப்படின்னு திருப்பாவில கடைசியில முடிக்கிச்ச சொல்றா. ஈரிரண்டு மால்வரை தோல், பார்க்க அழகான எடுப்பான தோள்கள், 4 தோள்கள். அந்த தோலை எப்படி வர்ணிக்கிறது, இவருடைய மார்பை எப்படி வர்ணிக்கிறது, இவருடைய கண்ணை எப்படி வர்ணிக்கிறது, எங்கனம் சொல்லுவேன் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த தோலை வர்ணிக்கிறதா, தோல் கண்டார் தோளே கண்டார்னு இருக்கு. தோலை பார்த்தாச்சுன்னா தோல் மட்டும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. எத்தனை கோடி ஜென்மம் ஆனாலும், எத்தனை காலம் ஆனாலும் அவ்வளவு அழகா இருக்கு தோளே. திருவடியை பார்த்தா திருவடியே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. தாள் கண்டார் தாளே கண்டார். சரி, உள்ளங்கையை பார்க்கலான்னு பார்த்தானா தடக்கை கண்டாரும் அகுதே அப்படியே பார்த்துட்டே இருக்க. அந்தந்த அவயவத்தை பார்த்தா அந்த அவயவத்திலே நம்ம கண் ஒட்டின்னு வரமாட்டேங்குது, அவ்வளவு அழகு. அதனால எப்படி சொல்றது, தோலை சொல்றதா, மார்பை சொல்றதா, தாமரை போன்ற கண்ணை சொல்றதா, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. இல்லை உடம்பு பூரா சந்தனம் பூசிருக்காரு அந்த அழகை சொல்றதா, வாயும் அழகியதாம், இதெல்லாம் தனித்தனியாக சொல்லிட்டு தனியாக சொல்றாரு. வாயும் அழகியதாம், அவர் வாய் இருக்கே, ஐயோ இந்த அதரம் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயேன்னார் நம்மாழ்வார். ஏற்கனவே அது பவளவாய் சாப்பாதான் இருக்கும். பக்தாளை பார்த்தாச்சு, பாகவதாளை பார்த்துச்சுன்னா ரெட்டிப்பான சவப்பாயிடுவான். அவ்வளவு பிரசன்னத்தை குளிர்ந்து போயிடுவான் பெருமாளுக்கு பாகவதாளை பார்த்தா. அப்படி இருக்குச்சு. நம்மாழ்வாரை பார்த்தா எப்படி இருக்கும், அதில் பெருமாளுக்கு பவளம்போய் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே அப்படின்னு வேற சொல்றாரு இல்லையா. அப்படி பெருமாளுடைய அந்த வாய் அழகிற்கே இந்த உதட சொல்றதா, ஓஷ்டத்வயம் மேல இருக்கிற மேல் உதடு கீழ் உதடு, யோது கனி மாதிரி இருக்கேன். கனினா நான் சுவைச்ச வாயமுதத்தை சுவைச்சோமானா கனி போல திட்டிப்பார்க்கும். தூரத்துலேருந்து பார்த்தா நான் பவழம் மாதிரி சிவப்பார்க்கும். அதுதான் ஆண்டாளும் கேட்கிறா, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் இருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னு சங்க பார்த்து கேட்கிறா ஆண்டாள் நாச்சியார். அந்த சங்கு தான் அடிக்கடி பவள வாயில போய் இருக்கு. பகவான் அந்த பவள வாயில வச்சு பாவுன்னு சங்கு ஊதுறான் இல்லையா. அடிக்கடி இந்த பவள வாய் போய் சுவைக்கிறது இந்த சங்கு.
அது சங்கு கிட்டத்தை கேட்டால் தானே தெரியும் அந்த பவள வாய் எப்படி இருக்கும்னு. அதில் ஒருவேளை பச்சை கற்பூரம் மாதிரி கம கம கமன்னு இந்த வாயிலேருந்து வாசனை வருமா? ஏன்னா நம்மளாம் வாயை திறந்தால் நாத்தம் தான் அடிக்கும். பெருமாள் வாயை திறந்தானா கம கமன்னு மனம் வீசும். அதை கேட்கலாம், கற்பூரம் மாதிரி இருக்குமா அல்லது கமல புஷ்பம் பத்மம் தாமரை மாதிரி சுகந்த வீசுமா? அந்த பவளவாய் தித்திப்பா இருக்குமா? நீ சுவைச்சிருக்கிய சொல்ல எனக்கு அப்படின்னு கேட்குறா இல்லையா? அப்பேற்பட்ட இந்த வாயினுடையதான கனிவாயினுடையதான சுவை, அதனுடையதான வர்ணம், பார்க்க பார்க்க ஆச்சரியமான வர்ணம், கண்ணுக்கு விருந்து வாய்க்கு விருந்துன்னு இருக்குமே. அந்த வாயும் அழகியதாம், அவர் தோளும் அழகியதாம், அவர் ஆகமும் அழகியதாம், அவர் கண்ணும் அழகியதாம், கோலம் இருந்தவாறும் அழகியதாம், கண்ணியும் அழகியதாம். அவர் மாலை அழகு சொல்றதா, அந்த சந்தனம் பூசின்னு இருக்கிற அழக சொல்றதாம், அல்லது தாமரை கண்ணை சொல்றதாம், அவருடைய மார்பை சொல்றதா, தோலை சொல்றதா, வாயை சொல்றதா, எல்லாம் அழகியதாம். மொத்தத்தில் அழகர்னு பேர். எதுக்கு தனித்தனியாக சொல்கிறது? குழல் அழகர், வாய் அழகர், கண் அழகர், கொப்பூழில், எழுகமலை, பூ அழகர், தனித்தனியாக ஒவ்வொரு அவயமாக அழகு அழகுன்னு சொல்கிறத காட்டிலும் மொத்தமாக அவருக்கு பேர் அழகர்னு பேர். திருமாலிருஞ்சோலை போயிட்டோன்னா அழகர் தானே பேர், கல்லழகர். நம்ம இந்த பெருமாளும் அந்த அழகரை போல ரொம்ப அழகாக அஷ்டபுஜ பெருமாள். அதனால் அழகியதாம் இவர் ஆறுகொல் என்ன, இவர் யார், இவர் இவ்வளவு அழகனா நிற்கிறாரே, ஐயோ எத்தனையோ திவ்ய தேச பெருமாளை பார்த்துட்டு இந்த அஷ்டபுஜ பெருமாள் மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்த இந்த பெருமாள் மாதிரி அழகு எங்கேயுமே நான் பார்க்கலையே, கிருஷ்ணாவதாரத்தை கூட மிஞ்சிரும் போல இருக்க அழகுல அப்படின்னு நினச்சிட்டு அழகியதாம் இவர் ஆறுகொல் என்ன, இவர் யார் இவர் அப்படின்னு ஒன்று இவருக்கு இந்த கேள்வி வந்த உடனே அங்கேருந்து உள்ளேருந்து பெருமாள் சொல்றார், அஷ்டபுஜகர். அஷ்டபுஜகர் வர்றாராம் பெருமாள். என் பேர் அஷ்டபுஜகரன்னு பேர். அஷ்ட கையிலையும் 8 கையிலையும் 8 ஆயுதத்தோட நிற்கிறேன் இல்லையா, என் பேர் அஷ்டபுஜகர் அப்படின்னு பெருமாள் சொல்ற உடனே சொல்றார், என்ன அஷ்டபுஜகரத்தேன் என்றாரே. யாருன்னு கேட்டேன். உடனே அந்த பெருமாள் பதில் சொல்றார், அஷ்டபுஜகரன் அப்படின்னு என் பேர் அப்படின்னு பெருமாள் பதில் பேசியிருக்கார். திருமங்கவர் என்னவோ இவ்வளவு அழகா இருக்கிறேன். பொதுவாக 2 கையோட வந்தா அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். 4 கை பார்த்தா விஞ்சின் அழகா இருக்கு. இப்போ 8 கையோட காட்சி கொடுத்தா அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளையும் 8 கையால கட்டிப்பாங்க. அஷ்டலக்ஷ்மி இருக்கா இல்லையா, ஒரு லக்ஷ்மிக்கு ஒரு கையால் அணைச்சிப்பாங்க. அதனால் 8 கையை எடுத்துட்டு அஷ்டபுஜகரத்தினால அஷ்டலக்ஷ்மிகளையும் அணைக்கக்கூடியவர்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாரும் திருத்தக்க செல்வமும், நம்ம எல்லாரும் தாயாருக்கு சமமாக வச்சிருக்காராம் பெருமாள். ஒவ்வொரு ஜீவனும் கட்டி அணைக்கிறதுக்காக 8 கையோடு நிற்கிறான். ஆனால் கேட்ட கேள்வி உடனே பதில் சொன்ன பெருமாள். மிச்ச பெருமாள்லாம் கூட கொஞ்சம் யோசிச்சு தலையை ஆட்டிட்டு இவர் பாட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அவர் பாட்டு கொஞ்ச நாள் தலையாட்டி மெதுவாக பதில் சொல்லுவாராம். இந்த பெருமாள் இல்லை, நான் கேட்டேன் உடனேவே ஆறுகொல் என்ன, நீ யாருன்னு கேட்ட அடுத்த க்ஷணமே அஷ்டபுஜகரத்தேன் என்றாரே. அடுத்த க்ஷணம் அஷ்டபுஜ பெருமாள் அப்படின்னா அப்படி அனுபவிக்கிறார். அவ்வளவு சுந்தராகாரமான பெருமாள், அழகோடு இல்லாத நம்மளை காப்பாற்றக்கூடிய பெருமாள், நமக்கு வர விரோதிகளை போக்கக்கூடிய பெருமாள், தான் திருவடியில் சேர்த்துக்கிற பெருமாள், நமக்கு நித்தியமான கைங்கரியத்தை கொடுக்குற பெருமாள். யாருன்னா அஷ்டபுஜ பெருமாள். அந்த கோவிலெல்லாம் போனேன்னா வேலுக்க அஷ்டபுஜர்லாம் நம்ம சுதந்திரமாக போய் கைங்கரியம் பண்ணலாம். சுவாமி ஒரு மாலை கட்டின்னு வந்தால் சாத்து வேலை அல்ல முடியாது, போ அல்ல சாத்தெல்லாம் முடியாது, போயிட்டு வர அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. மாலை கொண்டு வந்திருக்கியா, அமுதுபடி கொண்டு வந்திருக்கியா, சரி பணப்பட்டியில் சரி, அப்படி ஆசையாக கேட்டு வாங்கிப்பாங்க. இந்த பெருமாள் கைங்கரியத்தை அப்படி ஆசையாக கொடுக்குற பெருமாள் நம்மளுடைய அஷ்டபுஜ பெருமாளாக இருந்தால் இந்த அஷ்டபுஜகர பெருமாளை அனுபவித்து பாடுறார் திருமங்கை ஆழ்வார். இந்த அஷ்டபுஜம் முதல்ல தோன்றினார். இதுக்கு அப்புறமா தான் அடுத்த திவ்ய தேசமே தோன்றது. திருவெக்கா அப்படிங்கிற விளக்கொளி பெருமாள் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த விளக்கொளி பெருமாள் தோன்றினதோ அப்புறமா வந்து நம்மளுடையதான பெருமாள் திருவெக்கா அப்படிங்கிறதுனால இல்லை, வேகா சேது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அதுக்கப்புறமா தான் விளக்கொளி பெருமாள் தோன்றினார் அப்படின்னு ஒவ்வொரு பெருமாளாக வந்து கடைசியில் தான் வரதராஜர் தோன்றார். அதில் காஞ்சிபுரம் மகாத்மியம்னு எடுத்தால் முதல்ல எடுத்து வரதராஜ பெருமாளுடைய கதையை முதல்ல சொல்ல முடியாது. இதெல்லாம் இந்த மலை எப்படி உண்டாச்சுங்கிறதுக்கு தான் இந்த பெருமாளுடைய அஷ்டபுஜ பெருமாளுடைய சரித்திரம் வருது. இதுக்கடுத்து பிரம்மா இங்கே வந்து யாகம் பண்ண போகிறார். சரஸ்வதி நதியாக ஓடி வரா. அப்போ தான் குறுக்கரை பெருமாள் படுத்துக்கிறார். சேது மாதிரி பாலம் மாதிரி பெருமாள் படுத்துக்கிறார். அவர் தான் நம்ம திருவெக்கால இருக்கக்கூடியதான சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அவருடைய சரித்திரத்தை அந்த திவ்யதேச வைபவத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். கார்த்தால 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம், 11:30 மணிக்கு முடிச்சிடுவோம்.
அதனால் எல்லாரும் அந்த சமயத்தில் வந்து இன்னும் வராத பாகவதாளமும் அழைச்சிருவாங்க. நிறைய பேர் வந்து கேட்கலாம் திவ்ய தேச வைபவத்தை 9லேருந்து 11 அனுபவிக்கலாம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அஷ்டபுஜகர பகவானிக்கு ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானிக்கு ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா. சுவாமி உடையவர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.